வணக்கம் வணக்கம். தெய்வநாயகம் தான் பேசுறேன். சொல்லுங்க வருது. இது இந்த இடத்தை காலி பண்ற விஷயமா? 10,000 ஏழைங்க 10 வருஷமா குடியிருக்கிற இடமையா? 2 கோடி ரூபாய் தர்றியா? அப்ப ஒண்ணு செய்ய, நீயே அந்த இடத்துக்கு போய் அந்த ஏழைங்கள காலி ஒண்ணு வச்சு அந்த இடத்துல ஒரு 10 அடி பில்டிங் கட்டி அதே ஏழைங்களுக்கு வாடகைக்கு விட்டு கட்டணம் கட்டுறதுக்கு பணம் பத்தலைன்னா கவர்மெண்ட் சொல்லி நான் கடை வாங்கி தரேன். வருமானத்துக்கு வருமானம், புண்ணியத்துக்கு புண்ணியம். என்னது யோசனை பண்ணணுமா? அதாயா தோல் பிசினஸ் பண்றதுக்கும் தொழிற்சாலை கட்டி அநியாயமா சம்பாதிக்கிறதுக்கும் யோசனை பண்ண மாட்டீங்க. தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து யோசனை பண்ணுவீங்க. யார்கிட்ட வந்து லஞ்சத்தை பத்தி பேசுறீங்க? கட்சிக்காரங்க பார்க்க மாட்டேன், கையை கடை வாங்கி போடுவேன். சிஎம் விட்டு போறியா? சுத்தமான கையா, எந்த ஒண்ணும் பாத்துறேன். என்னப்பா? ஒண்ணு இல்லைங்கய்யா, பத்திரிக்காரங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. மறந்து போச்சு, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டோம், வருத்தப்படக்கூடாது, உட்காருங்க. அரியாங்குப்பத்துல 100 ஜோடி ஏழைகளுக்கு இலவசமா தாலி வழங்கிருக்கீங்க. அது உங்க சொந்த பணம் இல்ல, அரசாங்கத்தில இருந்து பணத்தை எடுத்து உங்க சொந்த விளம்பரத்துக்காக செலவு பண்ணிருக்கீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி இருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? 50 வருஷமா எங்க தலைமுறை குலதெய்வத்துக்கு செய்யற வேண்டுதல் வருஷா வருஷம் நடக்க இலவச திருமணம். அது எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அவங்க எதிர்கட்சிக்காரங்க, நாங்க பண்றதெல்லாம் ஏத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் மத்த மந்திரிங்க எல்லாம் அரசு செலவுல தான் உயிரை பாதுகாத்துக்க பூனை படம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் அதெல்லாம் வேணாம்னு சொல்றீங்க. அது ஏன்னு சொல்ல முடியுமா? தம்பி, நம்ம மணியில கனவு இல்ல தம்பி. அப்புறம் பூனை படை எலிப்படையுமே, நம்மளுக்கு எல்லா படையுமே தம்பி ஆறுமுகம் தான். நம்ம மேல ஒரு தூசி விட்டு வைங்க, அதையும் தூக்குல போட்டுருவான் தம்பி ஆறுமுக. அந்த அளவுக்கு நம்ம மேல அக்கறை. போன வாரம் கூட உங்களுக்கு தெரியுமே, சட்டசபையில நம்ம உயிரை காப்பாற்ற தம்பி ஆறுமுகம் தானே. அந்த நன்றி விசுவாசம் இருக்கிறதுனாலதான் நாளுக்கு நாள் முன்னேறி போஸ்ட் ஓட்டுறவன்ல இருந்து பொறுப்பான எம்எல்ஏ வரைக்கும் உயர்ந்துக்கிறாப்ல. இன்னும் பெரிய பெரிய பதவிக்கு போவான். ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எனக்கு எந்த பதவியும் வேணாம். கடைசி வரைக்கும் உங்க காலடியில இருந்து அதுவே போதும். நீங்க தான் ஐயா மேல மேல போகணும். பாத்தீங்களா, இதுதான் ஆறுமுகம். ஜாதி இல்லங்கிறது உங்க கட்சியோட கொள்கை. உங்க மகன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு பரவலா பேசிக்கிறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? எவையா சொன்னா ஜாதி இல்லைன்னு? ஜாதி இருக்குதுயா. என்னோட தொகுதியில என்ன எதுக்கு நிக்க வச்சாங்க? என்னோட ஜாதிக்காரங்க அதிகமா இருக்கிறாங்க, இவனை நிக்க வச்சா ஜெயிப்பான், அதனாலதான் நிக்க வச்சாங்க. இங்க பாரு, நான் அரசியலுக்கு வந்து 20 வருஷம் தான் ஆகுது. இந்த 20 வருஷம் அரசியலுக்காக 200 வருஷம் ஜாதி பரம்பரை விட்டு கொடுத்து வேற ஜாதிக்காரி மருமகள் அடையணும் எனக்கு அவசியமே கிடையாது ஐயா. நீங்க சொல்றத அப்படியே பத்திரிகையில எழுதிட்டுங்களா? நீ இப்படி எழுதுறியோ அப்படி எழுதுறியோ, என் மனசுல சொல்லிட்டேன். என்ன அப்படியா? ஆறுமுகம் ஐயா, பையன் குழந்தையோட வந்துக்கிறான், நிருபர்கள வந்துக்கிறாங்க, அசிங்கமா போயிடும். அவன் மட்டும் தனியா வந்தா உள்ள வர சொல்லு. அவளோட சேர்ந்து வரணும்னா அப்படியே கேட்டு வெளியில போக சொல்லு. சரிங்க. அடே வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு பொண்ணு பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் தம்பி. உங்க அப்பாவுக்கு மனசு மாறிடுச்சு. உங்களை ஐயா உள்ள வர சொன்னாரு. நான் சொல்லல, அப்பா ரொம்ப நல்லவர்னு. ஒரு விஷயம் தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. ஐயா உங்களை மட்டும்தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க இருங்க, உங்களை நான் வந்து கூட்டிட்டு போறேன். வாங்க தம்பி. கவலைப்படாத, நான் வந்து கூட்டு போறேன். பிளீஸ் வாங்க. இந்த கேடுகட்ட அரசியல் நம்பி என் வீட்டு அடுப்பெரிய நிலைமை எனக்கு இல்லைங்கிறேன். ஐயா, தம்பி நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு 10,000 20,000 பணம் கொடுத்தா ஏதாவது கடை வச்சு பழச்சுக்கோலாம். அப்படியே சொன்னா ஹால்ல வச்சு தனியாவை பேசிக்குவோம். சரிங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய், இவங்களுக்கு காப்பி விடுறா. இந்தா, இதுல 20,000 பணம் இருக்கு, எடுத்துட்டு போய் அவளை தலைமுறைட்டு வந்து. என்ன சொல்றீங்க? நான் இதுக்காக தலைமை வைக்கணும்? டேய், நீதான்டா பணத்தை கொடுத்து அவளை வெட்டி விட்டுலாம் சொல்லி அனுப்பிச்ச. உள்ள வந்து தகராறு பண்ற என்னது? பணத்தை கொடுத்து அவளை வெட்டி விடுறா யார்? நானா? கஞ்சிக்கு இல்லாம செத்தால அவ கூட சாவேன தவிர நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து அவளை வெட்டி வெட்டி இந்த வீட்டுல வந்து வாழறதுக்கு நான் அவனு ஈன பிறவில்லை. யோ, பையன் மனசு மாறிட்டா, நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துட்டான்னு சொன்ன, இங்க வந்து அதையும் பேசுற. என்னையா குழப்பம் இது? அப்பா மாறிட்டான்னு என்கிட்ட ஏன் போய் சொன்ன? நான் மந்திரி ஆகணையா? யோ, நான் என்ன கேட்கிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? உனக்கு பைத்தியமா? உங்களுக்கு அப்புறம் நான் தான் மந்திரி ஆகணும்னு நீங்களே சிஎம் கிட்ட சொல்லிட்டீங்க, பத்திரிகைக்காரங்கிட்டையும் சொல்லிட்டீங்க. அதனால நீங்க சாகணும், நான் மந்திரி ஆகணும். ஐயோ, மந்திரியை
பெத்த அப்பனை கொண்டுட்டா, என் தலைவனை கொண்டுட்டாங்க, ரத்த வரியோட எதைய கொல்ல பாருங்க, இவனை புடிட்டு போகையா, புடிட்டு போங்க. என் தலைவனை கொண்டதோட இல்லாம எதையும் கொல்ல வரா பாருங்க, பாருங்க. பாத்தீங்களா இந்த அக்கிரமத்தை? இந்த சண்டாளினாலதான் இந்த கொலையே நடந்துச்சு. இப்ப என்ன கொலைகாரன் சொல்றாங்க? சண்டாளி சண்டாளி. இப்ப நீங்க உங்க கண்ணால பார்த்தத அப்படியே பத்திரிகையில எழுதுங்க. அப்பதான் நான் நிரபராதி இந்த உலகத்துக்கே போறியா? தெய்வநாயகத்தோட கடைசி வாரிசு. தர்மராஜா போடுங்கய்யா, போடுங்கய்யா. தெய்வநாயகத்தோட கடைசி வாரிசு. இனிமே இது பிச்சைக்காரன் வாரிசு. வண்டி எடுப்பேன். ஸ்தோத்திரம் ஃபாதர். டேவிட், தினமும் தவறாம திருச்சபைக்கு வந்து மண்டி போட்டு வேண்டிக்கிற, ஆனா மனுஷனா மாற மாட்டேங்கிறியே. ஃபாதர், இதே திருச்சபையில நான் உங்களை ஃபாதர்னு கூப்பிடுறேன், நீங்க என்ன பாவின்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மார்க் அதிகம் போட்டு உங்களை ஃபாதர் ஆக்கிட்டாரு, எனக்கு கொஞ்சம் மார்க் குறைச்சு போட்டு என்ன பாவி ஆக்கிட்டாரு. எல்லாம் அவர் பண்ற விளையாட்டு. ஐ ஆம் நாட் அயோக்கியன் ஃபாதர். ஃபாதர், என்னடா இவன் தத்துவம் பேசுறான்னு பாக்குறீங்களா? உண்மைதான் பேசுறேன். அது உங்களுக்கு புரியாது, அவருக்கு புரியும். வர ஃபாதர். தவறுதல், தவறு செய்தல், தவறான தொழில் புரிதல், பின்னர் திருந்துதல், இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலையே. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரவர் சந்திக்கும் நபர்களே அவரவர் வாழ்க்கையின் போதி மரங்கள் ஆகின்றனர். இதைத்தான் அர்த்தமுள்ள இந்து மதமும் அனைத்துலகும் பரவி கிடக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவ மதங்களும் போதிக்கின்றன. அந்த போதனையைத்தான் எனது முதல் பாடமாக எடுத்து சமர்ப்பிக்கிறேன். டேவிட் சர்ச்சுக்குள்ள போய் இவ்வளவு நேரமாச்சு, என்ன பண்றான்? அவன் வேலை வேணும்னு கோயிலுக்கு போறான், குழந்தை வேணும்னு குளத்துல மூழ்கிறான். நம்ம தொழிலுக்கு சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்லையப்பா. ஒருவேளை பாதிரியாரோட ஃபைட் பண்றானோ? நாய் தான் நக்குதோன்னு நினைச்சேன். நீயாடா? என்னடா? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஓ, லாட்டரி டிக்கெட் விக்கிறியா? எங்கடா டிக்கெட்டு? அந்த டிக்கெட் இல்ல, இந்த டிக்கெட். அட பரதேசி, பிறந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த டிக்கெட் வியாபாரமா? உனக்கு ஒரு சிகரெட் திரும்படா. இங்கதானே வர சொன்னா? மணி ஆயிடுச்சு, ஆளையே காணுமே. சார்,
நீங்க யார தேடுறீங்க சார்? சார் இங்க ஒரு அரட்டிட்டு வந்தாரா? ஓ, இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. எஸ் அவர்தான் சார். ஓ, அவர் பார்ட்டி பார்க்க போயிருக்காரு சார். வெயிட் பண்றேன் சார். பணத்தை பர்ஸ்ல வைங்க சார். என் பணம் எங்க ஒண்ணா வைப்பேன், என் இஷ்டம் சார். தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார். நீங்க பணத்தை பர்ஸ்ல வச்சாதாங்க. வைக்க முடியாதியா? யோ, பணத்தை பர்ஸ்ல வையா. வைக்க முடியாதியா? பணத்தை பர்ஸ்ல வைடா. வைக்க முடியாதியா? பணத்தை வை. என்ன சண்டாங்க? போடா. யோ, இங்க நீ போடா. போடா. சுமாரியா பணம் வச்சிருக்கையா? அவன் இவ்வளவு வச்சிருக்காயா? போறதுக்கு அப்புறம் விசிலடி. ஏன்னா சொல்லுவாங்க முன்னாடியே. யோ, பசி தாங்க முடியலையா? சரி வாங்க, ஆண்டவன் கண்ண காட்டுவான். டேவிட், ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஒரு யானை கதிர்கோட தூக்கிட்டு ஓடி வந்துருச்சு. டேவிட், நான் இவ்வளவு பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் வேலையை ஆரம்பிப்பா. ஆரம்பிச்சிருமா? சார் வணக்கம். நீங்க டாக்டர் கஜமுக பாண்டியன் தானே? நோ 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 நோ, ஐ அம் நாகராஜன். ஓ, நம்ம நாகராஜனே. ஜாக்கிரதை, கொத்திர போறான். டாக்டரை பார்த்தா ஏதோ குழப்பத்துல ஆபரேஷன் விட்டு வெளிய வந்த மாதிரி தெரியுது. ஆபரேஷன் ஒரு கிரிட்டிக்கலான ஆபரேஷன். ஆபரேஷன் இஸ் வெரி குட். ஆனா தையல் போட்டனா இல்லையான்னு தான் தெரியல. தையல் போடலையா? சரி பரவாயில்ல, சொந்தக்காரங்க வெளியே நிக்கிறாங்கல்ல, பாடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. பாடி போயிருக்கீங்களா? அதுல ஒண்ணு பிரச்சனை இருக்கா? நோ பிரச்சனை. வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இதே வேகத்துல போய் நான் இன்னொரு ஆபரேஷன் கூட பண்ணுவேன். இன்னொன்னுமா? அண்ணா, இதுல பாதி செலவு பண்ணுங்க, மீதி குப்பத்துக்கா. ஆரம்பிச்சிட்டியா? டேய் நரி, இந்தாடா 50. சார் பேலன்ஸ். டேக் தி சேஞ்ச். ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஓ, பெக்கர். டேவிட், என்கிட்ட சேஞ்ச் கிடையாது. ஒரு 1 ரூபாய் காயின் போடு. இந்தா நீயே வச்சுக்க. ஏண்டா 1 ரூபாய் வாங்குறது இல்லன்னு பிச்சைக்காரங்க எல்லாம் கூடி முடிவெடுத்துட்டீங்களா? சாரி பார்ட்னர். என்னது பார்ட்னரா? நீ நானும் எந்த பிசினஸ்ல பார்ட்னர்? உழைச்ச காசா இருந்தா பரவாயில்ல பங்காளி. என்னது பங்காளியா? டேய் வெட்டி போடுடா. டாக்டர் கிட்ட அடிச்ச காசு தானே, அதுல ஒரு நோட்டு எடுத்து அப்படி வீசுறது. டேவிட், கவர்றது நாய் பாத்துச்சு போல் இருக்கு. இது போய் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் வந்து நம்மள கவர்றதுக்கு முன்னால இதுக்கு ஒரு 50 ரூபீஸ் போட்டுட்டுமா? போட்டுடுங்க. இந்த நாயை எடுத்துக்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. இப்ப கெட்டு போயிருவா? காசு கொடுத்தா நல்லா இருக்கணும், காசு கொடுக்கலன்னா கெட்டு போயிடணும். இல்ல இல்ல, பெரிய கடவுள் ஆசீர்வாதம் பண்றது. ஸ்டாப் ஸ்டாப், எடுத்துக்கியா. லைசன்ஸ் எங்கயா? லைசன்ஸ் எங்கயா? லைசன்ஸ் ரெடியா? ரெடியா? போங்க. குவார்டர். என்ன 5 ரூபா? நாளைக்கு தரேன். இது நாளைக்கு தரியா? நாளைக்கு வந்து பாத்து போ. பார்த்ததுக்கு 5 ரூபாயா? பாத்து தான் 5 ரூபா போடா. அப்பம் 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 வா வா. அப்பம் அப்பம் தெரியுது. இவ்வளவு பேர் கீழே நிக்கிறாங்கல்ல, நீ போற. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, அர்ஜென்ட்டா போணும். அப்பம் வேணும். சூட்கேஸ் நீ எங்கே போணும்? கன்னியாகுமரி. பாரு, கன்னியாகுமரிக்கு போறவன் நேத்துல இருந்து கீழே நிக்கான். உனக்கு என்ன அவசரம்? போடா. நோ நோ, ஐ வாண்ட் இட் சிங்காரி அப்பம். ஐ வாண்ட் சிங்காரி அப்பம். பேசுறேன், ஆப்பம் கிடையாது. போடா. போடா. அப்பம் வேணும். சிங்காரி அப்பம் வேணும். நீங்க போடா. நீ பெருமாள் ஒரு பூசாரி தானே? நீங்க ஆப்பம் வரலாமா? ஆப்பம் சாப்பிட்டு கோயில் வந்துட்டான். நாயே, நீ எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் உனக்கு ஆப்பம் கிடையாது. போடா. பார்த்ததுக்கே டென்ஷன் ஆயிட்டீங்களா? மரியாதை சொல்றேன், போயிருங்க. இப்ப போறேன். அம்மா போஸ்மா. அம்மா, என்னம்மா? எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? 4 வருஷமா நாம பட்ட கஷ்டங்களுக்கு அந்த ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாருமா. அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லக்கூடாதுமா. எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு அந்த மேனேஜருக்கு தான் நன்றி சொல்லணும். இது பாருப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பஸ்ல கூட்டமே இருக்காது. நீ 2 பஸ்ல ஏறு, நான் 2 பஸ்ல ஏறுறேன். நல்ல பணம் இருக்கிற பஸ்ஸா பார்த்து அடிச்சாத்தா இன்னைக்கு நாஸ்டாவுக்கே வழி. தெரியுதா? பஸ் வந்துருச்சு, நான் இந்த பஸ்ல ஏறிக்கிறேன். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காதீங்கன்னா நிக்கிறனா பார்த்து அடிங்க. ஓர பஸ்ல ஏறி காலகை ஓட்டிக்காதீங்க. பஸ் கிடைக்கல பையாவது அடிச்சுட்டு வந்துரு. சீக்கிரம் ரூம்க்கு
சாரி தேங்க்யூ. சாரி சார், ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. டேவிட், என்ன அப்படி இப்படி பாக்குற? அலிபாபாவும் 40 இடங்களும் திருடிட்டு வந்து பங்கு போட்ட இடம்ப்பா. புரியலையா? பார்ட்டி தீவ்ஸ். ரொம்ப ராசியான பிளேஸ். சரி, பக்கம் பாருங்க. என் விலாசம் ஓஹோ கவிஞர் காத்தமுத்து சன்னா மந்திரவாதி மாடசாமி 8/8 அரக்கராக் தெரு ரூஸ் பார்க் அவென்யூ கீழ்பாக்கம். டேவிட், ஒரு டாக்ஸி புடி. இந்த நாய் எந்த தேர்வு இருந்தாலும் போய் புடிச்சு தர ரேட்டுக்கு அடிக்கிறேன். அண்ணா, உங்களுக்கு ராசி இல்லண்ணே, நான் எடுத்து பாக்குறேன் பாருங்க. பார் ஆளு கார்பரேட் பிரியாணி தெரியுதான் பாரு. எத்தனை ஒரு வச்சு பரிசு வச்சிருக்கா? சும்மா பிரிச்சுட்டே இருக்க. ஏதாவது தெரியுதா? மாடிச்சு. அப்படியே எடுத்துப்பா. 2 பீடி எடுத்து தூள வெளியே கூட்டிட்டு எவனோ கஞ்சா வச்சு அடிச்சிருக்கான். ஏக்தம் அடிச்சிட்டு கடற்கரை காத்துல தூங்கிடுவோம். மஜாதான் இன்னைக்கு. என்னங்க உங்க சொந்தக்காரன் அமைச்சிருக்கான், எடுத்து பூசிங்க. முருகா, எவனோ சாமியார்கிட்ட போய் அடிச்சிருக்கான். அவன் குங்குமத்தை வச்சிருக்கான். இங்க பாரு, இத பாரு, இது பெருசுப்பா. பாத்தீங்களா பொம்பளை பரிசு மகாலட்சுமி வந்திருக்கிறா. அண்ணா, சம்பளம் வாங்கி அப்படியே வச்சிருக்கா பாருங்க மொத்த பணத்தையும். ஏன்னா கன்றாவி இங்கிலீஷ்ல இருக்கு, ஒண்ணும் புரியல. இது என்னன்னு உனக்கு புரியலையா? புரியலண்ணா. அழகு போட்டி நடக்குதுல்ல, ஆமா, அதுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருப்பான். இதுவா? நல்ல வேளை நீ தட்டிட்டு வந்துட்ட. இல்லன்னா இனிமே இந்தியாவில் அழகு போட்டியே நடக்காது. மூஞ்சிகளை பாடுறா, இதெல்லாம் அழகு போட்டிக்கு வந்துருச்சா? ஆடப்பாத்தீங்க சார். நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது எந்த பிக் பாக்கெட் காரணம் என் பணத்தோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டான் சார். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கவங்க நம்பி இந்த பொறுப்பான பத்தி எப்படி கொடுக்க முடியும்? நோ, ஐ அம் சாரி. மயிலாப்பூர் மங்கையர்கரசி இல்ல? ஆமாங்க. எங்க அப்பா பொட்ட பாடுறா, விட்டா புட்பாலே விளையாடலாம் போல் இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கானா? இல்ல, ஓடி போய் 1 வருஷம் ஆச்சு. விட்டுட்டு போறவனுக்கா இவ்வளவு பெரிய பொட்டு? சந்தனமால. உன் பேரு? தனலட்சுமி சார். இங்க எதுக்கு வந்த? மந்திரி தேவையில தான் வேலை கிடைச்சது. அதான் மாலை போட்டு காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அம்மா தனலட்சுமி, நீ மாலை போடு, நான் வேண்டான்னு சொல்ல. நான் 40 அடிக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ண பிறகு நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. புரியுதா? கருப்பு பண்ணி 2000. டேய், நம்ம பன்னிராஜ் என்னடா பைஜாமா ஜிப்பெல்லாம் புதுமையா இருக்கு. நாங்க பைத்தியமா ஜிப்பா போட்டா உங்களுக்கு பிடிக்காத? ஆமா, உலகத்திலேயே முதல் நீ தானே போடுற. டேய் குண்டா, இங்க எதுக்குடா வந்த? நம்ம குப்பத்துல மந்திரி பண்ணிக்கு லோன் கொடுக்காரா, அதை எப்படியாவது வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க பார்ட்னர் சேர்த்துக்கிறீங்களா? அடிச்சனா பண்ணி வியாபாரத்துக்கு பார்ட்னர் சேர்க்கறியா? லோன் சொன்னா போதும்டா, எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. நீ ஏதோ செட்டப் இருக்கிற, இது நமக்கு சரிப்படாது. நான் வரேன். சேர்த்துங்க. அடிச்சனா. ஹலோ, இப்பொழுது அமைச்சர் ஆறுமுகம் அவர்களை பேச அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பாமர மக்களாகிய நீங்க போட்ட ஓட்டுனாலதான் நான் இன்னைக்கு கோட்டையில உட்கார்ந்துருக்கேன். கோட்டையில கொடியேற்றுறது எனக்கு இன்னைக்கு பெருமை இல்ல. ஆனா இந்த குப்பத்துக்கு வந்து கொடியேற்றுறனே, அதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் இருக்கணும். இன்னும் 1 ரூபாய்க்கு வாய் புழக்கிற, அப்ப 2 ரூபா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். 10 ரூபா கொடுத்தா நல்ல மனசாக சாப்பிடுற ஹோட்டல பார்த்து ருசியோட சாப்பிடுவாங்க. இங்க வாடா. மனுஷாளுக்கு சாப்பிடுற ஹோட்டல்னா அப்ப நாங்க என்ன மிருகமாடா? பாடுவா காபோதி நாய. மிஸ்டர் அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. சார், நீங்க இவ்வளவு கட்டுறீங்க, நான் எவ்வளவு பெருசு கட்டுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஸ்டேட்னா நான் இன்டர்நேஷனல் தான். என்னப்பா ஒண்ணுமில்ல, நான் சந்தில அடிச்சமில்ல, அத சார் அடிச்சார். டேவிட், வாயில பிளேடுப்பா.
பாடுறா தன்மனே தன்னைச்சுன்னு சொல்லுவாங்க உங்களோட ஒன்னே பேசிருச்சு கொஞ்சம் எடுத்த பரிசு உள்ள போய் பார்க்கலாம் கேடுறா வச்சு வாசிக்கலாம் போமா நான் இப்ப போறேன்டா. அப்புறம் எப்படா வருவேன் நாளைக்கு காலையில ஆளுங்களோட வர்றேன்டா. சரி சத்தம் ரொம்ப கொடுக்காத சங்க நெரிச்சிருவான் ஆளோட வர்றான அட்ரஸ் கொடுத்து அனுப்பு ஆமாண்டா மறந்து போச்சு பேரு டேவிட் ஊரு டேவிட் குப்பா சொல்ல வைக்கிறேன். எராகத்தி ரொம்ப நேரமா டேவிட்ட தேடுறீங்களாம நான் தான் டேவிட் ஏய் குத்ரா குத்ரா அண்ணா டேவிட்ட தேடினவன் என் ஒரே பொண்ணு செல்வியோட பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்த வைர நெக்லஸ என் பொண்ணுக்காக நான் வரவழைச்சிருக்கேன். ஆமா, ஆப்பிரிக்க அதிபர் சுச்சிகோ ஐயாவுக்கு பிரசன்ட் பண்ணது. எங்க அப்பா எனக்கு இந்த மாதிரி வைர நெக்லஸ எத்தனையோ பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதனால இந்த வைர நெக்லஸ நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு டொனேட் பண்ண போறேன். என்னங்க இது, பாப்பா வைர நெக்லஸ் ஆஞ்சநேயருக்கு பிரசன்ட் பண்ண போறேன்னு சொல்லுது, கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்க. பாப்பா அப்படியே கொடுக்கட்டும், நெக்லஸோட சேர்த்து ஆஞ்சநேயரை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்துரு. தேங்க்யூ. எனக்கு இல்ல. அம்மா, ரொம்ப வேதனையா இருக்காமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மகராசியா இருமா. போமா, உனக்காக கீழே எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. செல்வி, மெனி ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னால முடிஞ்ச பரிசு இதான். பர்த்டேல கிடைச்ச பெரிய பிரசன்டேஷன் இதான்.
திருவிழாவோட ஏகப்பட்ட அல்ல வெள்ளை தேவரு போருக்கு புறப்பட்டாரு. நீங்க வீர திலகம் மட்டும் வழி அனுப்புறீங்களா? 2 பேரையும் ஒரே குழியில போட்டு போஸ்ட் போடுவேன். ஓடுங்க. பாரு, கம்ப ஊனி நடக்க வேண்டிய வயசுல ஒரு கம்ப எடுத்து சுத்திட்டு இருக்கான். சனிக்கிழமை வரைக்கும் இவன் தாங்குவானாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. போடா உரியடி திருவிழாவில இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. அதுக்கு ஒருத்தர் இருக்கான். கரெக்டா சொன்னீங்க. நீங்க தான் எனக்கு தெரியும். நன்றி. நான் இல்லாத போது என்ன பத்தி பெருமையா பேசாதீங்கன்னு எத்தோட சொல்லியிருக்கேன். சரியா பேசிட்டப்பா, விட்டுரு. சரி சரி தள்ளுங்க, நான் உரி அடிக்கணும். ஏய், உரி இங்க இருக்கு, அங்க இருக்கிறவங்கள ஏன்டா தள்ளி சொல்றேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குண்ணே. ஓ, வரும்போதே ஏகப்பட்ட புரோகிராமோட தான் வருவீங்களா? வா மகனே வா. இன்னைக்கு மட்டும் நீ இந்த உரிய அடிக்கல, இங்க நடக்கிற திருவிழா இல்ல, உனக்கு வச்சிருக்கிற பெரிய திருவிழா. உன்னடா கம்ப அறா. சே, இது என்ன கம்பா? பின்ன இது கடப்பாறையா? இந்த கம்பெனிலாம் நான் அடிக்க மாட்டேன். உரி அடிக்கிறதுன்னு எங்க பரம்பரை கம்பு இருக்கு, அதாலதான் அடிப்பேன். கொண்டு வந்திருக்கியா? எங்க காட்டு. இதோ. என்னடா ராக்கெட் விடுறான் பாத்தீங்களா? இதுதான் உங்க பரம்பரை கம்பா? ஆமா. இது எடுத்துட்டு உரி அடிக்க நீ இங்க வர வேண்டியது இல்லையே, உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு அடிச்சுக்கலாம் மேடம். அது வீரனுக்கு அழகு என்ன? ஓஹோ, இப்ப நீங்க வீரன் ஆயிட்டீங்களா? அடிங்க. பக்த கோடிகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் இந்த உரி அடிக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் இருக்கான்னு. அவன் தான் டேவிட். அடிச்சு நொறுக்கு. வணக்கம், என் பேர் மாலதி. நான் டீச்சரா இருக்கேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற இன்ஜினியர் ராஜகோபால் குழந்தைங்களுக்கு கூட நான் தான் டியூஷன் சொல்லி கொடுக்குறேன். உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு? சாரிமா, எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்க டியூஷன் வைக்கிறதே இல்ல. ஏன்னா அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் ஸ்டெல்லா. மாலதி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. ஆச்சரியமா இருக்கே. வா உள்ள வாடி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டி. உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணும் வேண்டாம். இவதான் என் ஒரே பொண்ணு ஸ்ருதி. இந்த மாசம் தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தோம். என் வீட்டுக்கு டியூட்டிக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. உன்னோட புருஷன் அவங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவார்னு நான் நினைக்கவே இல்லடி. அது உண்மையில ஸ்டெல்லா, என் புருஷன் அந்த கொலையை பண்ணல. இப்ப அமைச்சரா இருக்கானே ஆறுமுகம், அவன் தான் அந்த கொலையை பண்ணிட்டு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். மந்திரி ஆறுமுகம் அவ்வளவு குடும்பக்காரனாடி. அது மட்டும் இல்ல, என் குழந்தையும் கொலை பண்ணிட்டு கட்டல செத்து போச்சுன்னு போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டான். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. நான் பட்டினி கிடந்துடலாம். ஆனா என்ன நம்பி எங்க அம்மா இருக்காங்களே, அதுக்காகத்தான் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக வீடு வீடா ஏறி இறங்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இது வந்துடுறேன். இந்தா, இதை இப்ப செலவுக்கு வச்சுக்கிறேன். ஐயோ செல்ல, எனக்கு பணம் இல்ல. பரவாயில்ல, வச்சுக்கடி. எனக்கு தேவை ஒரு வேலை. இவர்தான் என் வீட்டுக்கார். நான் அடிக்கடி சொல்லுவேனே என் ஃப்ரெண்ட் மாலதின்னு. இவதான். வணக்கங்க. டீச்சர் ட்ரைனிங் இப்பதான் முடிச்சிருக்கா. இப்ப ரொம்ப கஷ்டம் அவளுக்கு. நீங்க தான் எப்படியாவது ஒரு வேலை ட்ரை பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன். ரொம்ப நன்றிங்க. வாங்க. நான் வரட்டுமா? அடிக்கடி வந்துட்டு போடி. அப்பாடா, யாருக்கும் தெரியாம உள்ள வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா.
ஆமா இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா வர நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு செல்வி. நீ ஒண்ணியா ஆயா இன்னும் 1 மணி நேரத்துக்கு நகராத அளவுக்கு வேலை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். 4 பாத்திரங்க, இவ்வளவு உண்டு அரிசி, கொஞ்சோண்டு காய்கறிங்க. இதுக்கு பேரு கிச்சன் ரூமா. ஏன் என்ன போட்டு இப்படி கொள்ற? வீட்டுக்கு வரதா எனக்கு பிடிக்காது, நான் சொல்லிருக்கேன்ல. போடி வெளியே. முடியாதுடா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறோம்னு ட்ரையல் பார்க்க வந்தேன்டா. உன்னை கொல்ல போறேன். டேய் மச்சான், உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு இப்பவே என்கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட சொன்ன உனக்கு மாத்துதான். என்னது அருவாமனை எங்க? பயமா இருக்கு. ஆயா வந்து போறாங்க. அம்மா இப்ப வரமாட்டாங்க, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. நீதான் நிறைய வேலை கொடுத்து வந்திருக்கியே. ஐயோ அம்மா வந்துட்டாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் மேடம். ப்ளீஸ் சிட் டவுன். என் பேர் மாலதி. நீங்க என்ன ஒரு டீச்சரா நினைக்காம உங்கள ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பாடத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் தாராளமா கேட்கலாம். உன் பேர் என்னமா? மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்டுட்டு இருக்கேன்ல, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது கிளாஸ் ரூம், இதெல்லாம் உங்க வீட்ல வச்சுக்க. வீட்லயா? எனக்கு இந்த வீடு, கிளாஸ் ரூம், ரோடு எல்லாம் ஒண்ணுதான். Get up. வெளியே போ. நான் இந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனா நீ இந்த காலேஜ் விட்டே வெளியே போக வேண்டி வரும். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கறத மறந்துடாத. ஹோம் மினிஸ்டர் ஆறுமுகத்தோட பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கோங்கறத நீ மறந்துடாத. நான் நினைச்சேன்னா உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்ன சொல்ல? நான் உன்னை திருப்பி அடிச்சா அதை விட வேற அசிங்கம் உனக்கு கிடையாது. சித்ரா வரேண்டி. அண்ணே பசிக்குதுண்ணே, காசு போடுங்கண்ணே. அண்ணே அண்ணே நீங்களாவது காசு போடுங்கண்ணே. இந்தாங்க மாமா. என்ன இது 10 காசு? அவ்வளவுதான் மாமா போட்டாங்க. தினமும் அவங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? அழுகணும், காலை பிடிக்கணும், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு சொல்லணும்னு சொல்லிருக்கல. இந்த 5 காசு 10 காசெல்லாம் பீடி வாங்க கூட பத்தாது. ஆனா அதை கழுத இப்படி சொன்னா புரியாது. வீடி பத்த வைக்காதீங்க மாமா, வீடி பத்த வைக்காதீங்க மாமா. வேண்டாம் மாமா, சூடு வைக்காதீங்க மாமா. வேண்டாம் மாமா, சூடு வைக்காதீங்க மாமா. அம்மா நான் சாராயம் குடிக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு நிறைய காசு வேணும். போய் பிச்சை எடுத்துட்டு வா. போ. அடிக்காதீங்க மாமா, இப்ப போய் கண்டிப்பா நிறைய காசு வாங்கிட்டு வரேன் மாமா. மாமாவா? ஓ ஆத்தா கூட பிறந்த பாரு, அனாதை நாயே. போ. போய் பிச்சை எடுத்துட்டு வா. போ. போமா கழுத்து அறுத்துட்டோம். உங்களை போக்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, செலவுக்கு 500 ரூபாய் பணம் கட்ட குழந்தையா? அந்த சோம்பேறி சந்தேகப்பட்டு பேங்க் பாஸ்புக் எங்க ஒளிச்சு வச்சான். அப்புறம் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு போலாங்க. நல்லாக்கா இந்தாங்க மாமா. இந்த மாதிரிதான் இருக்கணும். பசிக்குது மாமா, எனக்கு ஒரு இட்லி தாங்க மாமா. சரி என்ன, இதுவே எனக்கு பத்தாது. பிச்சை எடுத்துன்னு போ. போமா.
எழுந்துருமா. பசிக்குதா? எழுந்திருக்க. எழுந்திருடா. குழந்தை உன் குழந்தையா? இல்லையா? தெரியுது. காட்டு, நல்லா காட்டு. இன்னும் கொஞ்சம். இனிமே இந்த ஏரியாவில் என் கண்ணுல எங்கேயாவது பட்ட மவனே வாயில வச்சதை வெளியே எடுத்துட்ட, அப்புறம் பர்மனண்டா வச்சிருவேண்டா. ஓடு ஓடுறா ஓடுற ஓடு. ஏமாமா அந்த மாமா வச்சீங்க? அவன் தான் உனக்கு சூடு போட்டானம்மா, அதான் அடிச்சேன். சூடு போட்டாலும் ஒருவேளை சோறு போட்டாரு மாமா. இனிமேல் நான் சோத்துக்கு எங்க மாமா போவேன்? ஒரு வேளை என்னடா, 3 வேளை பிரியாணி போடுறேன். இந்த மாமா கூட வரியா? 3 வேளை பிரியாணியா? நான் வரேன் மாமா. சண்டையெல்லாம் போடக்கூடாது, அது தப்பு. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி நானு எங்க பங்களா 3 பேரும் உங்களை நம்பிட்டா இருக்கோம். எங்களை அனாதையா விட்டு போயிடாதீங்க. சொல்றேன் தெரியுதா? பண்டிராஜா தனியா புலம்பிட்டு இருக்கா? பண்டிராஜா என்னடா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது சரி, உன் தங்கச்சி எங்க? பெட்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. என்னது பெட்ரூம்லயா? ஏண்டா எல்லாரும் பாத்ரூம்ல குளிச்சா உன் தங்கச்சி மட்டும் என்னடா பெட்ரூம்ல குளிக்கிறது? எங்க பரம்பரையா இங்கதான் குளிப்போம். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரைன்னு போட்டு உயிரை புடுங்குறீங்க? சரி தொலைட்டு 2 ஆப்பம் கொடு. எது ஆப்பமா? நானே நாகராஜனுக்கு சுப்பிரமணிக்கும் ஆப்பம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரா அது நாகராஜ சுப்பிரமணியம்? என்ன விட முக்கியமானவங்களாடா இவருங்க? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா அவங்கள பத்தி பேசுறீங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும். சரி கோவப்படாதப்பா, அவங்க யாருன்னு சொல்லு. இந்த சென்னை மாநகரத்துல இந்த அழகான வாலிபனுக்கும் வயசுக்கு வந்து என் தங்கச்சி சிங்காரிக்கு. என்னது உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளா? வரமாட்டானல்ல நான் நினைச்சேன். ஐயோ வந்துட்டாளா? அதை விடுங்க, அவங்க 2 பேரும் தான் காவல் இருக்காங்க தெரியுமில்ல? யாரா அவங்க 2 பேரும்? இந்த இவங்க தான் நாகராஜி சுப்பிரமணி. டேய் எனக்கு இப்ப பழியா கோபத்தை உண்டாக்காத. நான் பச்சோட செத்தாலும் செத்து போயிடுவேன். ஆனா சத்தியமா இத காவல் நாயின்னு சொல்லாத. வெளியில போனா இத பறந்து தூக்கிட்டு போயிடும். இது காவல் நாயாடா, உன்னை மிதிக்கிறேன் பாருங்க. அதுகளுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க, அதுகளுக்கு கெட்ட கோவம் வரும். ஏண்டா தெரியா பேசாரு, மனசு வச்சுக்கிறாதீங்க. பாவம் சூடேறி சுருங்கி போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு. நாயே அழிச்சாட்டியும் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசி தான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடுவேன். கையில் இருக்கிற 40 கொடு. முதல்ல நேத்துனீங்களே 4 ஆப்பம், அது காசு கொடுங்க. 4 ஆப்பமா? நான் 3 தடவை சாப்பிட்டேன். 4 ஆப்பம்னே. உன் தங்கச்சி கிட்ட 1 ஆப்பம், உன்கிட்ட 2. எவ்வளவு ஆச்சு? 4. டேய் என்ன டென்ஷன் பண்ணாத. இது எத்தனை? 1. இது எத்தனைடா? 2. இது 4. வேணாம், உனக்கு எனக்கு கணக்கில் தான் தகராறு வருது. அதோ பாரு என்னோட வசந்த மாளிகை. சூப்பர். டேவிட் இந்த பையன் என்ன பட்டி போட்டு கொள்றான்ப்பா. மச்சான் இது மச்சானா? டேவிட் உன்னை அமுக்க பாக்குறான். ஏய் போய் இப்ப தாப்பா. சரி மச்சான். டேவிட் எனக்கு சொல்லிட்டப்பா, உனக்கு? சாரிண்ணா, ஆப்பா உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல, இந்த பச்சை குழந்தைக்கு. இத சாப்பிட்டு மிச்சம் வச்சா நீங்க சாப்பிடுங்க. புள்ள சைஸ பார்த்தா மிச்சம் வைக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாம் மிச்சம் வச்சா மொத்தத்தையும் அது தின்றும் போல் இருக்கு. வேணாம் டேவிட், தொழில மாத்திட்டியா? புள்ள பிடிக்கிறவங்களுக்கு இப்ப எல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? ஏத்திட்டாங்க. 22 வருஷமா தலையும் தாடி வெள்ளையாகிற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். அம்மாடி இவர் யார் தெரியுமா? கவுண்டர். வணக்கம் சொல்லு. வணக்கம் மாமா. மாமா மாமா 10 காசு இருந்தா கொடுங்க மாமா. கிழிஞ்சது. அது இருந்தா நான் ஏன் இந்த ஆப்பத்தலை என்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன்? அம்மாடி என்கிட்ட காசு இல்ல, பீடி தான் இருக்கு. மாமா மாமா பீடி பல்லாதீங்க மாமா. சிகரெட் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. அண்ணா குழந்தை பயமுறுத்தாதீங்க. யார் நானா பயமுறுத்துறேன்? அது என்ன பயமுறுத்திட்டு போகுது. இவன் ஆப்பம் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த புள்ள பீடி குடிக்க விட மாட்டேங்குது. பாரு 2 நாய் கஞ்சா குடிச்சிட்டு படுத்திருக்கு. மாமா குடிசைதான் இருந்தாலும் காட்டுக்குள்ளுக்குள்ளேன்னு வருது. என்ன இருந்தாலும் பீச் காட்டு மாதிரி வருமா? காத்து வருமா? ஆனா என்ன கூட கொஞ்சம் கொசு வரும்.
என்ன இந்த தாத்தாவுக்கு மேகம் தேய்ச்சிருக்கு? செத்து போயிட்டாரா? இல்லடா, அவர் தாத்தா இல்ல, நம்ம எல்லாம் காப்பாத்துற கடவுள் ஜீசஸ். ஓ சாமியா? நேத்து ராத்திரி அக்கா அக்கா எனக்கு ஒரு ஆப்ப கொடுங்கக்கா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பாப்பா போங்க மாமா. மச்சான் யார் இது? ஏய், உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல ஆபத்தை வச்சு இடத்த காலி பண்ணு. ஆப்பத்தை அப்புறம் வைக்கிறேன். முதல்ல இது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லியா? ஏய், சொல்றேன்டி, என் கொண்டதான். அதுக்கு என்னப்பா? யோ, ஒரு பொட்டச்சி நான் வலிய வலிய வந்து பேசினாலும் நீ ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போறேன்னு எனக்கு இப்பத்தாயா புரியுது. எனக்கு எங்கேயோ ஒரு பிச்சைக்கார சக்களத்தி இருக்கா. ஆமா இருக்கா, புரிஞ்சு போச்சு இல்ல? ஆபத்தை வச்சுட்டு போமா. இப்ப போறையா? ஆனா என்ன மீறி அந்த பிச்சைக்காரி எப்படி இந்த குடிசுக்குள்ள வருவான்னு நான் பாக்கத்தாயா போறேன். ஆமா, இந்த பண்ண பாத்துட்டு இப்ப வருவா. பாப்பா முள்ள சாப்பிடுமா. அண்ணன் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு இங்கே இரு. ஆமாடி, ஆமா, மெதுவா குடிமா, மெதுவா குடி. இதெல்லாம் நீ எழுதுனதுதான். மொத்தமா விலை கொடுத்து வாங்கிட்டேன். படி, உன் வாயாலேயே படி. மந்திரி ஆறுமுகம், மகள் காதல் லீலைகள், காதலன் யார்? ஏண்டா டேய், என் மேல மட்டும் உனக்கு ஏண்டா இவ்வளவு அக்கறை? எப்ப பார்த்தாலும் என்ன பத்திய பத்திரிகையில எழுதுற? ரோடு கான்ட்ராக்ட்ல 3 கோடி ரூபாய் அமைக்கிட்டேன்னு எழுதுன, அது உண்மைதான், விட்டுட்டேன். எதிர்கட்சி எம்எல்ஏ கடத்திக்கிட்டு போய் விலைக்கு வாங்கினேன்னு போட்டோவோட எழுதுன, அதுவும் உண்மைதான், விட்டுட்டேன். இதுவும் உண்மைதாங்க. உங்க பொண்ணு அந்த பையனோட ஊர் சுத்துறது. சபாஷ். என்ன பத்தியும் எழுதிட்ட, என் பொண்ணை பத்தியும் எழுதிட்ட. ஆனா அந்த பையனை பத்தி ஒண்ணுமே எழுதலையே. ஆமா, யார் அந்த பையன்? அடுத்த வாரம் உன் பொண்ணுடைய காதலன் ஜாதகத்தை எழுதத்தான் போறேன், போட்டோவோட. ஊரு பைய ஜாதகத்தெல்லாம் பார்த்த நீ உன் ஜாதகத்தை பார்க்க மறந்துட்டியடா. ஜாதகத்தை நம்பி வாழ்றவன் நீ, இந்த பேனாவை நம்பி வாழ்றவன் நான். இந்த பேனாவிலியா? இந்த ஒரு பேனா வச்சு உன் தரித்திரம் தீர்ந்து போகுதுப்பா. வேணும்னா ஒரு பேனா கடையே வச்சு தரேன், வித்து பொழைச்சுக்கோ. மாண்புமிகு அமைச்சர் ஆறுமுகம், பத்திரிகைக்கான அவமானப்படுத்த எவனுமே நிரந்தரமா பதவியில இருந்தது இல்ல, வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் இல்ல. நான் பதவியில இல்லாதப்பவே என்ன பகச்சுக்கிட்ட எவனையுமே வாழ விட்டது கிடையாது. மிஸ்டர் ஆறுமுகம், ஊருக்கு உழைக்காதவ, உண்மையை சொல்லாதவ, உயிருக்கு பயந்தவ பத்திரிகைக்கான மட்டும் இருக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்ட காவல்காரன் கூட வீட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொல்றான். இந்த பேனா வச்சு எழுதுற பத்திரிகைக்கார போறேன்னு மட்டும்தான் சொல்றான். மந்திரி ஆறுமுகம், அடுத்த வாரம் கண்டிப்பா உன் பொண்ணுடைய காதல போட்டோவோட எழுதத்தான் போற. இந்த உலகத்துல நீ உயிரோட இருந்தா தானே எழுதுவ. பத்திரிகைக்கார செல்வத்தை ஒருத்தா உள்ளால அழிக்க முடியும். இது எத்தனையோ பத்திரிகை வந்துகிட்டாடா இருப்பாள். என்ன டேவிட், எல்லா பஸ்ஸும் போயிருச்சு, இன்னும் ஒரு கிராக்கி காணாமப்பா. அங்க பாருங்க, பார்ட்டி பாலக்காட்டுல இருந்து நேரா வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருங்க, நான் அடிச்சு முடிச்சிடுறேன். போங்க. ஹலோ, எந்த பாலக்காடானும்? அதே எக்மோருக்கு இங்க பஸ் கிடைக்குமா? எக்மோரினா ஈரோடு போய் திருச்சி வந்தா எக்மோர் பஸ் கிட்டு சாரே. ஈரோடு போய் திருச்சி வந்தா எக்மோருக்கு பஸ் கிட்டாது, மதுரைக்கு பஸ் கிட்டும். டேய், நான் உன்னை எக்மோருக்கு பஸ் கிடைக்குமான்னு தானே கேட்டேன். അതെ സാറേ, ഞാൻ സത്യമാ പറയുന്നു. ഈ റോഡ് പോയി തിരിച്ചു വന്ന എഗ്മോന് ബസ് കിട്ടും സാറേ. ஓங்கி அடிச்சுன்னா வாய் பிஞ்சு போன ஜிலேட் மாதிரி ஆயிடும். അല്ല സാറേ, എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ. குருவாயூர்ல உங்க ஒப்பா இருக்கட்டும்டா, பாலக்காட்டுல உங்க அம்மா இருக்கட்டும்டா, திருவனந்தபுரத்துல உங்க அக்கா இருக்கட்டும்டா. நான் எக்மோருக்கு தானடா பஸ் கேட்டேன். അതെ സാറേ, എന്റെ കുട്ടി സത്യമാ, എന്റെ ഭാര്യ സത്യമാ. ഈ റോഡ് പോയി. சார், நீ வாங்க சார். என்ன சார்? இந்த அநியாயத்தை கேளுங்க சார். எக்மோருக்கு எங்க பஸ் ஏறதுன்னு கேளுங்க. கையெடுங்க.
எக்மோர் எந்த பஸ் சார் ஏறணும்? ஈரோடு போய் சார் திருச்சி வந்து சார் எக்மோர் பஸ் கிட்ட சார். சார் நீங்க கொஞ்சம் பதறாம கேளுங்க, சொல்லுவாரு. என்னத்த உதறாம கேக்குறது? சொல்லுவாரு, கேளுங்க. சார் எக்மோருக்கு எங்க பஸ் ஏறதுங்க சார்? ஈரோடு போய். வாங்க, வணக்கம், உட்காருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் ஜோசியர் எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு. ஆமா சொன்னாரு. எனக்கு ஒரே பொண்ணுதான், இந்த சொத்துக்கெல்லாம் அவதான் வாரிசு. அவளோட சந்தோஷம் தான் என்னோட வாழ்க்கை. எங்களுக்கும் ஒரே பையன்தான், MBA படிச்சிட்டு அமெரிக்கால இருக்கா. நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ண பையனோட அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அதுதான் எங்களோட ஆசை. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது கண்டிப்பா உன்னோடதான். இது சத்தியம். அச்சோ, வெள்ளிக்கிழமை அதுமா கல்யாணம் பொண்ணு விழுந்துட்டால அவதூறமா இருக்க. நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தப்பா நினைக்கலனா நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து பொண்ணை பாத்துக்கிறோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வரேங்க. செல்வி, கண்ணு திறந்து பாருமா. என்னங்க, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? தர்திரம் பிடிச்ச நாயே, உனக்கு எதுக்குமே கொடுத்து வைக்கலடி. உன் மக நல்லா நடிச்சு நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டாடி. என்னங்க சொல்றீங்க? இந்த நிச்சயதார்த்தத்தை வேணா அவன் நிறுத்தலாம், ஆனா அவன் நினைச்சது நடக்காது. நான் யாருங்கிறத உன் மகளுக்கு சிரிச்சுக்கிட்டே புரிய வைக்க போறேன். அம்மா, இப்படி பண்ணிட்டேம்மா. இந்த பாவி மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உன்ன மனக்கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுமா, நான் செஞ்சது தப்புதம்மா. இது நாள் வரைக்கும் உன்னை பத்திர உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது என் தப்புதான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ என் வயிற்றுல பிறக்காத மகதாம்மா. அம்மா, மலடியா இருந்தனா குழந்தை வேணும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து திரும்பி வரும்போது வழியில கிடைச்ச குழந்தைதாம்மா நீ. அம்மா, நான் சாகறதுக்குள்ள இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவர் குணத்துக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா. வேண்டாமா, பரவாயில்ல. நீ போய் என் பீரோல இருக்க சூட்கேஸ் எடுத்துருவோம்மா. போமா, எடுத்துட்டு வா. சரிம்மா. இதுதாம்மா நான் கல்யாணத்துக்கு கட்டின புடவை. நீ கிடைச்சப்ப போட்டிருந்த ட்ரெஸ் இதுதாம்மா. நீ கிடைச்ச நாள் தான் உனக்கு பிறந்த நாள். நீ மட்டும் கிடைக்கலன்னா அந்த பொல்லாத மனுஷங்கிட்ட இருந்து
நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். உனக்காக தாமா இது நாள் வரைக்கும் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். எந்த கொட்டால ஓடுதுன்னு தெரியலையே. சார் சார் கொஞ்சம் வாங்க சார். இது என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க பாக்கலாம். ஏன் கேக்குற? என்ன படம் தெரிஞ்சுக்கலாம் தான். இது படம் இல்லையா, அடையாறு 5 ஸ்டார் ஹோட்டல்ல விஐபி குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. சரி சரி சரி. நீ இந்த ரேஞ்சில அங்க போனேன்னு வச்சுக்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். ஒண்ணு செய்ய, லிபர்ட்டில குழந்தைக்காக படம் போட்டிருக்கான், அதை போய் பாரு. சார் கொஞ்சம் வாங்க சார். என்னையா? கொஞ்சம் வாங்க சார். என்னன்னு தான் உங்களை கேட்டேன். உள்ள விடுவாங்களா விட மாட்டா நான் தான் முடிவு பண்ணணும்னா. ஹலோ, E3 இன்ஸ்பெக்டர் ரகுபதி பேசுறேன். இப்பதான் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்க ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோம். உங்க ஹோட்டல்ல என் வைஃப் நெக்லஸ் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? சாரி சார், எங்க ஹோட்டல்ல மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் எங்க சர்வன் என்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சார்? அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்தாங்கன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் தரீங்களா? அதை கரெக்டா சொல்ல முடியாது, ஆனா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கோம். அந்த கேஸ்ட் உனக்கு கொடுத்து அனுப்பிட்டுமா? வெரி குட், தேங்க்யூ வெரி மச். அது போல எனக்கு ஏன் அழுகிற? நீ அழுத? நீ ஏமா அழுகிற? பாட்டி அழுதாங்க. பாட்டி நீ அழுத? இருந்து என் பேரை லெட்டர் போட்டுக்காப்பா. படிக்க சொல்லி பண்ணி ராஜிகிட்ட கொடுக்க. தம்பி அழுது நானும் அழுதப்பா. பரதேசி நாயே, என்ன விவரம் படிச்சு சொல்ல வேண்டாம் நீ. அட என்னன்னு சொன்னா தானே அழகி நிப்பாட்டுவாங்க. அழகா குட்டு குட்டா எழுதிருக்கானே. அட அதான் என்ன எழுதி இருக்கிறாங்க. படிக்க தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேனா? அறிவு கட்டு நாய். அவன் தான் அறிவு கட்டவனா, என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல. ஒப்பா என்ன கூடிடுறீங்க? எல்லாம் தம்பி நீயாவது படிச்சு சொல்லுப்பா. படிக்கிறேன். அன்புள்ள பாட்டிக்கு. அது இருக்கட்டு, கீழே படிப்பா. இப்படிக்கு உன் பேரன் கோபால். என்னப்பா இப்படி விளையாடுற? மேல படிப்பா. பம்பாய் 21. எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா. உனக்கெல்லாம் ஒரு லெட்டர் ஒரு பேரை எழுதிட்டானா? மேல படி, கீழே படி, நடுவுல படி. நம்மை போல ஏழைக்கெல்லாம் தேவை உண்டம்மா. தேவைக்காக நீயும் கொஞ்சம் சேவை செய்யம்மா. சும்மா தடவாதையா, நல்லா போடு. அங்கிள் அங்கிள் பாப்பா அங்க பாருங்க. அசத்து போ. ஐயோ. இதை பிடிச்சுக்கோ. யாரோ கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். யாரோ கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க. காய் குழம்பா? தண்ணியா? ஆமாங்க. இந்த தண்ணி இருக்குது ஒண்ணுமா? போடா. வேணாமா விடு. உனக்கு மப்பேறி போச்சா என்னமோ? என்னமா நடிக்கிறாயா? சரியாயிடுச்சம்மா? பத்திரமா ஸ்கூலுக்கு போயிடுவியா? போயிடுவேன் ஆண்டி. இல்ல நான் கொண்டு வந்து விடட்டுமா? வேணாம் ஆண்டி. பாத்து போமா. தேங்க்யூ ஆண்டி. போயிட்டு வாமா. ஐயோ பாவம்.
என் தாலி. ஐயோ, அந்த குழந்தைய காணுமே. ஐயோ, எங்க எப்படி உங்களை பார்க்கதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல, வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு பேட் நியூஸ். எங்க அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு அடமானம் வச்சிருந்த என் தாலிய இன்னைக்கு திருப்பிட்டு வரும்போது பறி கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா சார், வர வழியில ஒரு குழந்தை காக்காவளிப்பு அந்த மாதிரி நடிச்சு என் தாலியை திருடிடுச்சு. அந்த குழந்தையோட யாரோ இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல சார். நோ, கண்டிப்பா யாராவது இருந்திருப்பாங்க. ஒன் செகண்ட், இதுல எந்த குழந்தைன்னு பாருங்க. இந்த குழந்தை தான் சார். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன், கவலைப்படாம போயிட்டோம். தேங்க்ஸ். பை. தானை தலைவன் வெளிநாடு செல்லும் வேந்தன் தங்க தமிழன். தானை தலைவன் வெளிநாடு செல்லும் வேந்தன் வாழ்க. மாயண்டி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கேன். என் பொண்ணு கூட சுத்துதில்ல ஒரு நாய். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் திரும்பி வரத்துக்குள்ள அவனை தீர்த்துக்கிட்டு. சரிங்க. இது செல்விக்கு தெரியும். செல்வி மேல ஒரு கண்ணு இருக்கு. சரிங்க. அண்ணா 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 அண்ணா, பன்னிராஜ் வீட்டுல இடம் வந்துருச்சுண்ணே. என்னது? பன்னிராஜ் வீட்டுல இடம் விழுந்துருச்சா? ஆமா. எனக்கு அப்பவே தெரியும்டா. ராத்திரி பூரா வீட்டை சுத்தி நாய் ஊழ விட்டுது. செத்தது யாரு? பண்ணியா அவன் தங்கச்சியா? எனக்கு சரியா தெரியலண்ணே, குப்பத்துல பேசிக்கிறாங்க. வருவேன் போ. போயிட்டே இனிமே யார் இருக்கா? இனிமே இந்த உலகத்துல எனக்கு யார் இருக்கா? நானும் ஜாக போறேன். நினைச்சா எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. பத்தாத அழகு கவர்ச்சியான உடம்பையும் கொடுத்த ஆண்டவன் ஆயுசை மட்டும் குறைச்சு படைச்சிட்டாரு. இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன பண்றது? சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிட்டியா? கேட்க மாட்டேங்குது. நீ இன்னும் சாகலியா? பண்ணி நீ என்ன சாகலியா? இருந்ததே 2 பேர் தான்டா இந்த வீட்டுக்குள்ள. அப்புறம் செத்தது யாருடா? ஐயோ, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா டேய். உன் புருஷன் இந்த மாதிரி அழுதிருப்பாடி. உன் புருஷன் அழுதிருப்பி அப்படி வாய் திரட்டி மெச்சு போட்டு உள்ள போயிரு. பாத்தீங்களா, செத்ததுக்கு அப்புறம் கூட என் சுப்பிரமணி மோகம் ரோஜாப்பு மாதிரியே இல்ல. பாத்திருக்கியா? அண்ணா அண்ணா, ஏன் இளவு வீட்டுல எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறீங்க? எல்லாம் ஒண்ணா வருதுடா. என்ன செல்வி இது? சின்ன குழந்தை மாதிரி சொன்னா கேட்கவே மாட்டியா? ஏண்டா பங்களாக்கு முன்னாடி வாலாட்ட வேண்டிய நாய் பஞ்சு மெத்தல படுக்கணும் ஆசைப்படுறியா? யாரா நீங்க? நாங்களா மந்திரி பொண்ண காதலிக்கிறதுல மாப்பிள்ளை கிட்ட சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன கொல்ல வராங்க? வாகடிக்கு போறாங்களா? எதுக்கு? மந்திரி பொண்ண காதலிச்சிருக்கா. சரி வா இந்த பக்கம். சொதப்பிட்டானே. அந்த பரமசிவனே பார்வதியை பாதிதான் மறைச்சான். நீ பாத்திய முழுசா மறைச்சிட்டிய. நான் எதுக்குப்பா மறைச்சு வைக்கணும்? அவன் விட்ட மூச்சுதான் தமிழ்நாட்டுக்கே கேட்டுருக்குமே. டேய் பாடா வெளிய. இவன் தானே பாருங்க.
மரியாதையா அவனை முதல்ல வெளியே அனுப்புடா. போ ராஜா. பணம் வச்சிருக்கியா? ஜூஸ் வாங்கி கூட. காசு இல்ல. வா. ஐயோ டீச்சர் நீங்களா? ஐயோ அடி பிரமப்பட்டுச்சா? ஆன பண்ண பட்டுட்டாளே. இந்த பணக்காரிகளுக்கு திமிரு அதிகமா போச்சியா? கண்ணு பண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறாளுங்க. கிழவனை பார்த்துட்டு சைடு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிப்பா. மூஞ்சிய பாரு. அதான் பார்த்தாலே தெரியுதே. எழுந்துமா எழுந்துமா. மெதுவா எழுந்துருமா. எழுந்துருமா. ஐயோ யாரு பத்த பிள்ளையோ? பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என்னம்மா இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்கா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல என் மேலதான் தப்பு. நான் தான் கவனிக்காம கொடுக்க வந்துட்டேன். நீங்களே போங்க பிளீஸ். பிளீஸ் போங்க. அப்புறம் உன் இஷ்டமா? போங்கப்பா. ஏமா அன்னைக்கு உன்னை நான் காலேஜில் அடிச்சதுக்கு இன்னைக்கு என்ன ஆளையே க்ளோஸ் பண்றத முடிவு பண்ணிட்டியா? டீச்சர் ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல. மந்திரி ஆறுமுகத்துக்கு பிறந்த பொண்ணு தானே நீ. நீங்க நினைக்கிற மாதிரி மந்திரி ஆறுமுகத்தோட பொண்ணு நான் இல்ல. நான் ஒரு அனாதை. என்னமா சொல்ற நீ? ஆமா டீச்சர், ரோட்ல கிடைச்ச என்ன எடுத்து வளர்த்திருக்காங்க. இவ்வளவு நாள் நான் எல்லார்கிட்டயும் திமிரா நடந்துகிட்டதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு உங்களை மதிக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் பிளீஸ். அது அன்னைக்கே நான் மறந்துட்டேமா. வாங்க டீச்சர், நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாமா, நான் நடந்தே போறேன். நான் வரேம்மா. காப்பாத்துனீங்க, அந்த நம்பிக்கையில தான் சொன்னேன். அது ஒண்ணுமில்லப்பா, நம்ம மாதிரி ஏழைகளுக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி. எப்படின்னா
ராத்திரி குடிச்சையில படுத்து காலையில பங்களால எழுந்துன்னு நினைக்கிறீங்க? இல்லண்ணே, அவ கஷ்ட சேனையோடு வந்தா போதும், அவளை வச்சு என்னால காப்பாற்ற முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க மட்டும் எங்களை சேர்த்து வைக்கலன்னா நாங்க 2 பேரும் செத்து போயிடுவோம். என்னடா பொட்ட புள்ள மாதிரி அழுதுகிட்டு? அதான் சென்டிமெண்டா பேசி என்ன ஒரே அமுக்கு அமுக்கிட்டே. சரி போ, தைரியமா லவ் பண்ணு, ஆக வேண்டியதை பாத்துக்கோ. போ பாருங்க. சின்னாயா கவர்மெண்ட் மாப்பிள, நீ பேசுனது எல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். ஊர்ல காதலிக்கிறவங்க எல்லாம் புலன் விசாரணை பண்ணி ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க காதலுக்கு நீ என்ன மாநகர காவலா? அது கிடக்கட்டும், நாம 2 பேரும் ஒண்ணு சேர்றது எப்பயா? நம்ம சேர முடியாதுடி, அவன் பார்த்து சேர்த்து வைக்கணும். நீ முதல்ல வெளியே போ. நான் போக மாட்டேன், நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அது பேர் சத்தியமா சாவித்திரி, அப்படி முடிவு வந்துட்டா. போடி வெளியே. போக மாட்டேன்னு சொல்றல்ல. அப்ப நீ இங்கே இரு, நீ தனியா இருந்து என்ன பண்ற நான் பாத்துறேன். இன்னைக்கு சின்ன ஆபத்துக்கு நாள் பூரா என் கூட தான் இருக்கணும். ஆமா, என்னம்மா உங்களுக்கு மட்டும் மூச்சு முட்டுது, எனக்கு மூச்சு முட்டலையே? புளி மூட்டையை முதுகுல தூக்கிட்டு போனா மூச்சு அடைக்காதா? பாரு, கண்ணு இருண்டு போச்சு, காது கேட்கல, பேசாம வா. பசிக்குது மாமா. ஏய், காலையில தானே 10-15 ஆபத்து தின்ன, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? இது பாரு, உன்னை வளர்த்தாரே பிச்சைக்காரன், அவ மட்டும் இப்ப என் எதிரில வந்தா அவனுக்கு பத்மஸ்ரீ பட்டமே கொடுத்துருவேன். பட்டம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். சர்பத்து 4 பாட்டில் வாங்கி கொடுங்க. சர்பத்து 4 பாட்டிலா? எதுக்கு? ஒரு பாட்டில் மூஞ்சி கழுவா, 3 பாட்டில் குளிக்கிறதுக்கா? தேவி காயத்ரி சந்தா பரமாத்மா தேவதா என்ன இவ்வளவு மேக்கப் போட்டிருக்க? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அழகா இருக்க. கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிட்டா அடுத்த பிறந்த நாளுக்கு நிறைய நகை கிடைக்கும். அப்படியா? ஐயோ, நெக்லஸ்! அம்மா அம்மா, அந்த பொண்ணு நெக்லஸ் திருடி ஓடுது. ஏமா, இந்த பக்கம் ஒரு குழந்தை நகையோட ஓடி வந்துட்டு பாத்தீங்களா? இந்த நகையை பாருங்க. ஆமா, இந்த நகை தான். எங்க குழந்தை? இந்த பக்கம் தான் எங்கேயோ போச்சு. நகையை போட்டுக்கிட்டு ரோட்லயும் போக முடியல, வீட்லயும் இருக்க முடியல, கோயிலுக்கும் வர முடியல, ஒரே தொல்லை. ஆமா, உன் தொல்லை பெரிய தொல்லை. வாயா. ஐயோ, குழந்தை மாட்டிருச்சு. இனிமே நம்ம இங்க நின்னா கதை கண்டல் தான். சரி, அடிக்க மாட்டேன். தாலி எங்க வச்சிருக்க? தெரியாதுக்கா. சொல்லு. தெரியாது. உன் தாலியை இந்த மூதவியா திருடுச்சு? ஆமா. மூஞ்ச பாரு, ராஜகல திருட்டு முடி. சொல்லு, தாலி எங்க வச்சிருக்க? தெரியாதுக்கா. சொல்ல போறியா இல்லையா? தெரியாதுக்கா. நீ இப்படி எல்லாம் கேட்டா இது உண்மை சொல்லாது. இத கொண்டு போய் போலீஸ்ல நிறுத்தினா அங்க ஊசியில குத்துவான் பாரு, அப்பதான் இது. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாரு, தாலி எங்க வச்சிருக்க? சொல்லு. தெரியாதுக்கா. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இந்த உண்மையை சொல்லாது. இந்த கரண்டிய காய வச்சு கொண்டாந்து சூடு போடுறேன், அப்பதான் இது உண்மையை சொல்லு. பாட்டி, சூடு மட்டும் வைக்காதீங்க பாட்டி, இங்க பாருங்க பாட்டி. என்னமா இதுல? இதெல்லாம் அந்த கருப்பு மாமா பிச்சை எடுக்க சொல்லி சூடு வச்சுட்டாரு. ஆனா டேவிட் மாமா நல்ல மாமா, சூடு வைக்காம சோறு போட்டாங்க. இதெல்லாம் டேவிட் மாமா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த டேவிட் மாமா தான் என் தாலியை திருட சொன்னாரா? ஆமா. யார் அந்த டேவிட் அங்கிள்? குப்பத்துல இருக்காரு. நாளைக்கு உன்னை குப்பத்தை கூட்டிட்டு போறேன். யார் அடையாளம் காட்டுறியா? சரிக்கா. ஹலோ, சார நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. தாஜ் ஹோட்டல், ஜோலா ஹோட்டல், இங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். சாருக்கு என்ன பிசினஸ்? இந்தியாவிலேயே பெரிய கல்யாணம் புரோக்கருங்க. சார்லஸ் தயானா, தர்மேந்திர ஹேமாலினி, அமிதாப் பச்சன், ஜெயபாதிரி, இவங்க கல்யாணத்துல நான் நடத்தி வச்சேன். அப்படியா? எனக்கு கூட இந்த கல்யாணம் ஆகல.
ஒரு வசதியான பொண்ணா பாருங்களேன். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? ஆப்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஸ்க்கு வெளிநாட்டுல நல்ல கராக்கி. சார் எந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க? ஆங்காங், பேங்காங், தாய்லாந்து, தாய்ச்சி இப்படி பல நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஈரான், ஈராக் மட்டும் நான் கொடுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட சதாம் ஹுசேன் போன் பண்ணி அர்ஜென்ட் ஆப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அது கணக்கே சொல்ல முடியாதுங்க. எப்பவும் என் வீட்டுக்கு முன்னாடி 4 கார் நிக்கும். இந்த நாய் குப்பத்துல பிஞ்சு போன ஆப்பம் வித்துட்டு இருக்கு. இது ஈரான், ஈராக்கு, சதாம் ஹுசேன் ரேஞ்சுக்கு எல்லாம் பேசுது. இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம தங்கச்சியை கொடுத்தா இந்த தொழிலையே விட்டுடலாம். ஒரு பொண்ணு இருக்குதுங்க, பாடையே இல்லாத குடும்பம், 100 பவுனுக்கு குறையாம நகை போடுவாங்க. என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்படியே வந்த ஏழை பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்போ போட்டோ பாக்குறீங்களா? உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப வேடிக்கை பாருங்க. இங்க பாருங்க, என் டிரைவர் வரா, எங்க டாடிட்ட போட்டு கொடுத்துருவா. நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. சீக்கிரம் விசிட்டிங் கார்டு கண்டிப்பா வந்துருங்க. சீக்கிரம் போங்க. பில்லு போங்க, நான் பில்லு கொடுக்குறேன். கலெக்டரா கண்ணாடியா? சதாம் ஹுசேன் உங்க மச்சானா? ஈரான், ஈராக் உங்க ஊரா? அங்க ஆப்ஸ் அனுப்புறியா? இந்த ஆப்ஸ் சொன்னியே, அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும். ஆப்பத்தை தானே ஆங்கிலத்துல சொன்னேன். ஏண்டா போர்ஜரி நாயே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதும் இல்லாம 100 பவுன் நகை வேறையா? இவ்வளவு நாள் தொழில் செய்யற எங்களுக்கே இந்த ஐடியா வரலையடா. அண்ணே, இதை மட்டும் கெடுத்துறாதீங்க. இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா 100 பவுன்ல 50 பவுன் உங்கள்ட்ட கொடுத்துறேன். ஒத்துக்கலன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு லெட்டர் எழுதி போலீஸ் அனுப்பிச்சிட்டு மூட்டை பூச்சி மரத்தை குடிச்சு செத்து போயிருவேன். லெட்டர் போலீஸ் கெடுதாவரா? கார்பரேஷன் கெடுது. நாய் செத்தாலாம் போலீஸ் வர மாட்டாங்க. கார்பரேஷன் லாரி வந்து அள்ளிட்டு போகும். அண்ணே, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். எவன்டா சொன்னது? 5000, 20, 30 90 நாள் தாண்டா. 1000 காலத்துக்கு பயிர் இருந்தா கருகிரும்டா. ஏன்டா அழிச்சாட்டியமான வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அதை விடுங்கண்ணே. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க 10,000 ரூபாய் செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரும். கள்ள நோட்டு மாத்திரம் கூட கிடைக்காது. என்ன சொல்றீங்க? சரி, வட்டிக்கு வாங்கியாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஆனா நகைய மட்டும் நீ ஏமாத்துன மகனே, கல்யாணம் முடிஞ்ச கையோட உனக்கு கருமாள் தாண்டா. டீச்சரம்மா, டீச்சரம்மா. வணக்கம் டீச்சர். டீச்சர் அம்மா மாதிரி தெரியலையே. சத்தனம் கூட ஆயாவா? யார் பண்ணி? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? ஒரு குழந்தை. ஐயா, இந்த சனிய வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவன் அவனா வீட்டுக்குள்ள என்ன ஏன் கத்துறீங்க? பாருமா. யாரு? இது டீச்சர். ஆனா இது இருக்க பயங்கர டார்ச்சர். என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட இருந்த பாப்பாவை நீங்க வச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் வச்சிட்டு இருக்கிறதா? நான் சொல்லலைங்க, பால்கார பாண்டியல்ல அவன் தான் பால்ல தண்ணி கலக்குற மாதிரி குப்பம் பூரா கலந்து விட்டான். பாத்தீங்களா? கோவம் வருது இல்ல உங்களுக்கு? இதே மாதிரிதான் எனக்கு கோவம் வந்தது. என்னடா சொன்ன நாயன் இந்த பால்கார பாண்டியர் கால விட்டா ஒரு குத்து. தேங்க்யூ. நீலாம் ஒரு மனுஷனா? பாவம், படிக்க வேண்டிய வயசுல அந்த பச்சை புள்ளைய திருட விட்டு உன் வாழ்க்கையை நடத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நாக்க இழுத்து வச்சு ஒட்ட அறுத்துடுவேன். குழந்தைய வெளியே அனுப்புமா? அனுப்ப முடியாது. முடியாதா? என்னோ 10 மாசம் சுமந்து பெத்து பேர் வச்ச மாதிரி பேசுற. ரோட்ல சூடுபட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்து 3 வேளை சோறு போட்டவன்னா? நீ சோறு போட்டியா? இல்ல, அதுதான் உனக்கு சோறு போட்டது. அதான் உண்மை. விஷயம் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க டீச்சர். நீங்க சொல்ற மாதிரி குழந்தைய வச்சு நான் பிழைக்கல. அந்த மாதிரி ஜாதியில நான் பிறக்கல. சரி, குழந்தைங்க எனக்கு தெரியாது. கொஞ்சம் தள்ளுறீங்களா? பவுனை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்து. இப்ப எப்படி கொடுக்க முடியும்? என் பொண்டாட்டி குளிக்கட்டா, அப்ப திருடி தரேன். உன் பொண்டாட்டி பார்த்தா வாழ்க்கை பூரா குளிக்காத மாதிரி தெரியுதா? அவ எப்ப குளிக்கிறது, நான் நகை எப்ப வாங்கிட்டு போறது? அண்ணே, வாழ்க்கை டைம் ஆச்சு. பொண்ணு வந்துடும், கொஞ்சம் வெளியே போங்க. ஆகிட்டும்டா டைம். நான் ஒண்ணு உன் மச்சா மாதிரி இடிச்சவா இல்ல ஏமாந்து போறதுக்கு. உன் பொண்டாட்டி வந்த உடனே நகையை கழட்டி கொடு, வாங்கிட்டு போறேன். அண்ணா, இங்க எப்படிண்ணே? இங்க எப்படின்னா இங்கதானே குடுக்கறதா நீ சொன்ன. எந்திரிங்கண்ணா. சரி, போனா போகுது. நான் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால மறைஞ்சுக்கிறேன். உன் பொண்டாட்டி வந்த உடனே வாங்கி கொடு. மகனே, அண்ணன் துணிக்கு பின்னால மறைஞ்சிருக்காரு அப்படிங்கறதுனால அந்த பொண்ணு கிட்ட டச் கிச்சு பண்ணுன. இங்க பாரு, மாமா, அக்காவை பத்திரமா பாத்துங்க. பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த மாசம். வாங்கடி போலாம். என்ன கண்ணு நெகம் பட்டுச்சா? என்ன பல்லு பட்டுச்சா? உன் கழுத்துல பளபளங்குது. அவ்வளவு ஒரிஜினல் நகையா? என்னக்கா நகையெல்லாம் குத்துது. முதல்ல அதை கலட்டு. இது பஸ் நைட்க்கு இடைஞ்சலு, அதனால. அத்தா ஏன் நகையை தூக்கி போடுறீங்க? இது ஏன் வீடு, நான் எங்க வேணாலும் போடுவேன். எவனா தொடுவானா? அப்படி தொட்டா செருப்பால் அடிப்பேன். இதுவுமா? டேய், இன்னொன்னு போடுறா. அதான் போட்டல. எப்பங்க போட்டீங்க? ஏங்க போய் சொல்றீங்க? உன் கண்ணு முன்னாடி தானே போட்டேன் நகைய. ஓ, அது சொல்றீங்களா? லைட் அணைக்கணுமா? லைட்ட நான் அணைக்கிறேன்டா. ஏண்டா பித்தளை நகையை கொடுத்து எனக்கு ஏமாத்த வர பாக்குறேன்? இந்த பார், இனிமே உனக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட்டே கிடையாது. ஓடிப்போ. டேய் பன்னிராஜ், இது ஒரு கையெழுத்து போடு. அண்ணே, நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க. இதுல என்ன ஏது எழுதிருக்குன்னு ஒரு வரியெல்லாம் படிச்சு காமிங்க, அப்புறம் போடுறேன். டேய், உன் பேச்ச கேட்டு உனக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வச்சல, என் பேச்சு கேட்டு கையெழுத்து போடு, அப்புறம் நான் படிச்சு காட்டுறேன். யா, தட்ஸ் ஆல் ரைட். படிக்கிறேன் கேளு. எத்தம்பட்டி எருமை ஏகாம்பரத்தின் மகனாகிய பன்னிராஜாகிய நான் சுயநினைவோடு எழுதி கொடுப்பது என்னவென்றால், என் கல்யாணத்திற்காக வாங்கிய பணத்தை அடுத்த வாரத்துக்குள் கொடுக்க முடியாவிட்டால் என் உடம்பில் உள்ள கிட்னியை, அதாவது சிறுநீரகத்தை என் கடனுக்காக தானமாக கொடுக்கிறேன். இங்க பாருங்க, கண்ணு, காது, மூக்கு, காலு, கை, இதுல ஏதாவது ஒண்ணு கேளுங்க, டேக் இட். ஆனா கிட்னி மட்டும் கேட்டீங்க, பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். டேய், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன். இனி நான் ஏமாற மாட்டேன். அப்படின்னா உங்க இஷ்டம். டீச்சர், டீச்சர், பாப்பா குட்டி. டீச்சர், 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 டீச்சர். பாப்பா. அம்மா, பாப்பா எங்க போயிட்டு வந்தாலும் உடம்புல நெருப்பா கொதிக்குது. அண்ணே, அண்ணே, அம்மாடி. டீச்சர், டீச்சர், எந்திரிமா. நல்ல பொண்ணுல மாத்திரையை போட்டுக்கமா. போட்டுக்க மாட்டேன். எனக்கு மாத்திரை வேணா ஒண்ணு வேணாம். போடி. எனக்கு டீச்சர் தான் வேணும். டீச்சர், டீச்சர், டீச்சர். வாட் இஸ் தி ப்ராப்ளம்? மாத்திரை போட்டுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுது டாக்டர். இன்ஜெக்ஷன் எடுங்க. இந்தாங்க டாக்டர். நீங்க போடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். பாப்பா, அடிச்சாலும் உதைச்சாலும் டீச்சர் வராம நான் ஊசி மாத்திரை எதுவும் போட்டுக்க மாட்டேன். மிஸ்டர், டெம்பரேச்சர் கூடுதலா இருக்கு. இன்னும் 2 ஹவர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா குழந்தை சீரியஸ் ஆயிடும். அதனால குழந்தை சொல்ற டீச்சரை கூட்டிட்டு வாங்க. யாரது? நீயா? இப்ப எதுக்கு இங்க வந்த? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது உங்க ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப முடியாம ரத்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்தீங்கன்னா. நான் 10 மாசம் சுமந்து பெத்து பேர் வச்சவள இல்ல, அது எனக்கு சம்பாதிச்சும் போடல. நான் அங்க வர வேண்டிய அவசியமும் இல்ல. டீச்சர், நான் அன்னைக்கு சொன்னதை வச்சு அநியாயமா அந்த பிஞ்சு கோழை தண்டிச்சிடாதீங்க.
நீங்க வராம அந்த குழந்தை மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. வாங்க. அது அடம் பிடிச்சாலும் சரி, செத்து ஒழிந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ போலாம். டீச்சர் 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 டீச்சர், இன்னும் 2 மணி நேரம் அந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை கொடுக்கலன்னா ரொம்ப சீரியஸா இருக்கு டீச்சர். தயவு செஞ்சு வாங்க. டீச்சர் டீச்சர், இவெல்லாம் ஒரு பொம்பளை, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம. அதானே உனக்கெல்லாம் குழந்தை குட்டி இருந்ததுன்னா அவட அருமை உனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இவெல்லாம் ஒரு டீச்சர். மாத்திரை எதுவும் சாப்பிட மாட்டேன் போடி, டீச்சர் வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஏன் இப்படி சொன்ன? அப்பதான் நீங்க வருவீங்க. பாப்பாக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? சுகமாயிடுச்சு. நாளைக்கே ஒரு திருட்டு தொழிலுக்கு கூட்டிட்டு போலாம். உன்னை கேக்குறேன், நீ பெற்ற குழந்தையா இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? அதாங்கிறதுனால தானே திருட விடுற. என்ன முறைக்கிற? இந்த குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை குழந்தை வாழ்க்கையை கெடுத்திருக்கியோ இல்ல கெடுக்க போறியோ? உனக்குதான் இதயமே இல்லையே. இல்ல இல்ல இல்ல, இதயமே இல்லடா. இதயமா மண்ணாங்கட்டி. இயேசு காந்தி சொன்னது மாதிரி அன்பு பாசத்தோட வாழ நினைச்சவன் தான் நான். ஆனா அவங்கள கொன்ன மாதிரி என் குடும்பத்தையே கொண்டுட்டாடுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பரம்பரை பிட்பாயிட்டுக்காரனுக்கு பிறந்தவன் இல்ல. நேர்மையான குடும்பத்துல நாணயமான போலீஸ் ஆபீசருக்கு பிறந்தவன் தான் இந்த டேவிட். ஏண்டா ஒரு எம்எல்ஏவோட பொண்ண அவமானப்படுத்தி பட்ட பகல்ல நடு ரோட்ல கண்டந்துண்டமா வெட்டி போட்டவன என்ன தைரியம் இருந்தா வெளியில விட சொல்லி பணத்தை விட்டு எறிஞ்சு எங்கிட்டே பேரம் பேசுவீங்க? என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன வெளியில விட மாட்டேன்னு சொல்லுவேன். நீ உன் குடும்பத்தோட வாழணும்னா இந்த ஆறுமுகம் வெளியே போகணும். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நீ வெளியில போக முடியாது. பணத்தை எடுத்துட்டு போங்க. ஹலோ, எனக்கு நான் தான் ஷீலா பேசுறேன். இன்னைக்காவது நல்ல நாள் அதுமா, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நானும் குழந்தைங்களும் ரெடி ஆயிட்டோம். சர்ச்சுக்கு போகணும்ல. அதே மறந்தே போயிட்டமா. இதோ 5 நிமிஷத்துல வரேன். ஆமா, புறப்பட்டுட்டே இருக்கேன். டேவிட், அப்பா இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருப்பாராம். நான் சீக்கிரம் போய் பலாரத்தெல்லாம் செஞ்சுட்டு வரேன். நீ தங்கச்சியை பாத்துக்க. சரிம்மா. 501. எஸ் சார். நான் இந்த ஃபைலை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏதாவது பிரச்சனைன்னா வீட்டுக்கு போன் பண்ணு. நாளைக்கு ஆறுமுகத்தை கோர்ட்ல ஆஜர் பண்றோம். பி கேர்ஃபுல். இதுக்கு எல்லாரும் அலர்ட்டா. என்னங்க இது? வெரி சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த ஃபைலை கொண்டு போய் உள்ள பத்திரமா வை. நான் ட்ரெஸ் மாத்தி வந்துறேன். என்ன? கம் ஆன் டார்லிங். இதோ பாருமா மேரி, அப்பா நம்மள எவ்வளவு நேரம் காக்க வச்சாரு. நம்ம அவரை கொஞ்ச நேரம் காக்க வைக்கலாமா? வா, ஒழிஞ்சுக்கலாம். சீக்கிரம். நீங்க என்ன தட்டிக்கிட்டு இருக்க? இத பண்றதுக்காடா இவ்வளவு நேரம்? எங்க குழந்தைகள்லாம்? மேல கூட இல்லையே. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீங்க லேட்டா வந்தீங்கல்ல, அதனால எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை காட்டுறாங்க. அப்படியா? ஷீலா, டேவிடி மேரி இங்க விட்டுட்டு நம்ம 2 பேர் மாத்திரம் சர்ச்சுக்கு போலாம். என்ன நேரம் வச்சு போலாமா? டேவிடி மேரியும் இங்கே இருக்கட்டும். எப்பா நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் அம்மாவும் சர்ச்சுக்கு போறோம். என்ன? அந்தோனி, இப்ப நீ என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? எதிர்பாராத நேரத்துல தானே அந்த ஆறுமுகமே வருவான். சர்ச்சி கிளம்பிட்டியா? இனி கிறிஸ்துமஸ் இல்ல, போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வா. என் ஃபைல கொடுத்துட்டு போப்பா. ஃபைல கொடுத்துட்டு போப்பா. என் உயிரே போனாலும் சரி, ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். நான் பண்ண கொலை எல்லாம் அந்த ஃபைல இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல? அடம் பிடிக்கிற பாத்தியா? கொடுத்துரு. குடு அந்தோனி, கொடுத்துரு. ஐயோ ஆறுமுகம்,
மரியாதையா நீ சரண்டர் ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஆறுமுகம், இந்த ஆண்டனிய ரொம்ப சாதாரண நினைச்சு இல்ல, என்கிட்ட இருந்த நீ தப்பவே முடியாது. அந்தோணி, எங்க தலைவர் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உனக்கு ஆயுசு கூடும், இல்லன்னா ஆயுசு கூடும். எப்படி குடுத்துரு ஃபைல குடுத்துருப்பா. எனக்கு அந்த சனியை பிடிச்ச ஃபைல கொடுத்துதான் தொடச்சிருங்களே. அந்த ஃபைல தரமாட்டேன். ஏமா, எல்லாருக்கும் சனி 7:30 பிடிக்கும், அஷ்டமத்துல பிடிக்கும், ராகுலையும் பிடிக்கும். உன் புருஷனுக்கு எங்க பிடிச்சிருக்கு? என் ஃபைல்ல பிடிச்சிருக்கு. அருணம், கடமையை நான் கண்ணா நினைக்கிறேன். உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். டேய், என்னடா இவர் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறாரு? பாவம், கர்த்தரே தன்னை காப்பாத்திக்க முடியாம சிலுவைக்கு பலி ஆயிட்டாரு. ஜீசஸ் என்ன மன்னிச்சிருங்க, அவர் எப்படிப்பா உன்னை காப்பாத்துவாரு? அட போப்பா. என்ன அந்தோணி, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னை திருத்தவே முடியாது. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டனி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வாங்கடா போலாம். அம்மா, அப்பா எழுந்துருங்கப்பா. நம்ம சர்ச்சுக்கு போறோம்ப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அம்மா, அம்மா எழுந்துருங்கம்மா. அம்மா, நீங்க எழுந்துருங்கம்மா. எங்க அம்மா அப்பா செத்த உடனே நாங்க அனாதை ஆயிட்டோம். என் தங்கச்சியை காப்பாத்து நான் வேலை தேடி திருவா அலைஞ்சேன். அண்ணா, என்ன ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கண்ணா. வேலை கிடையாது, உனக்கு கிடையாது. போடாதண்ட. தங்கச்சிக்கு பசிக்குதுண்ணா, 2 இட்லியாவது கொடுங்க. 2 பேர் சாப்பிட வந்திருக்காங்க. போடாதண்ட. குடிக்க தண்ணி இருந்தாலாவது கொடுங்க. போடா, தண்ணி. என்னையா இட்லி? வேகவே இல்ல, கல்லு மாதிரி இருக்கு. இட்லியா? சாப்பிடுமா, அழாதம்மா, அழாம சாப்பிடு. அண்ணா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு. இங்கே இரு, இங்கே இரு. அந்த பையில மடக்க. மணி பர்ஸ். ஏண்டா, இந்த சின்ன வயசுல பிக் பாக்கெட் இருக்கிறியா? ஐயோ, நான் இல்ல சார். பிட் பாக்கெட் காரன் முத்தர குத்தி என்ன ஜெயில போட்டாங்க. திரும்பி வந்தேன்னா என் தங்கச்சியை தேடி அலைஞ்சு கிடைக்கல. வேலை கேட்ட யாரும் கொடுக்கல. கடைசியில பசி கொடுமையில நானே பிட் பாக்கெட் காரனா மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த சமூகத்தில் நான் குற்றவாளியா? சொல்லுங்க. அதான் கிட்னி. இது ஒரு டிஃபிகல்ட் கேஸ். பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லன்னா கிட்னி இல்லைங்க. கிட்னி இல்லன்னா வேற என்ன சட்னியா வச்சிருந்தான்? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற பேஷண்ட் ஏற்கனவே கிட்னி வித்திருக்காரு சார். போர்ஜரி நாய் என்ன ஏமாத்திருச்சு. அதை என்ன பண்றான் பாரு.
நீங்க பண்றது இருக்கட்டும். இப்ப உடனடியா தாத்தாவுக்கு கிட்னி குடுக்கலன்னா அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். யோ, நீ தானே கிட்னி கொடுக்கணும் 10,000 பணம் வாங்கின. இப்ப உன் கிட்னியா என்னது? ஏன் கிட்னியா? நான் குடுக்கிறேன். போயிட்டு சீக்கிரம் ஐயா. சார், ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. டேவிட் அங்கிள், எனக்கு 3 வேளை பிரியாணி வேணும். நீங்க உழைச்சு எனக்கு 1 வேளை கஞ்சி ஊத்தினாலே போதும். ஆமாங்க டேவி, நீங்க நினைச்சா இந்த உலகத்துல உழைச்சு தலை நிமிர்ந்து வாழ முடியும். வாங்க சார். வாடா டேவிட், பயங்கரமான நடிகண்டா. மாறு வருஷத்துல உன்னை கண்டே பிடிக்க முடியல. இது என்ன புது செட்டப்? ஏதோ பிளானோட தான் வந்திருப்ப. ஒரு பிளான் இல்ல சார், உழைச்சு சாப்பிடணும்னு நினைச்சேன், அதான் உழைச்சிட்டு இருக்கேன். திருந்துட்டாங்கறியா? தெரிஞ்சா சரி. சரி சரி வா. எங்க சொன்னாதான் வருவியா? வாடா. ஏய், சம்பளத்தை வாங்கி வைடா. போமா. இந்த போட்டோல இருக்க குழந்தை தெரியுமா? தெரியாது. நிச்சயமா தெரியாது? அதான் தெரியாது சொல்றல, அப்புறம் நிச்சயமா சத்தியமான. டேவிட், நீ 8 அடி பாஞ்சா இந்த ரகுபதி 16 அடி பாய்வான். இப்ப பாரு. இப்ப சொல்லு, இந்த குழந்தை எங்க இருக்கு? இருக்கு சார், இருக்க வேண்டிய இடத்துல. எந்த இடத்துல திருட விட்டுருக்க? கொஞ்சம் மாத்திக்குங்க. திருட விடல, திருந்த விட்டுருக்க. எவ்வளவு டீசென்டா கேக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறியடா. சொல்லு. தெரியாது. மரியாதை சொல்லு, எங்கடா அந்த குழந்தை? மரியாதை சொல்றதா? எனக்கு தெரியாது. என்ன மாடர்னா கேட்க? இன்ஸ்பெக்டர், குழந்தை இங்க இருக்கு. அங்கிள், இன்ஸ்பெக்டர் அங்கிள், எல்லாம் நான் சொல்றேன். டேவிட் மாமா நல்ல மாமா. நானும் தப்பு பண்ணேன். என்ன ஜெயில போடுங்க. பாவம் டேவிட் மாமா, ஒன்னும் செஞ்சிடாதீங்க. ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆமா, திருடின நகையெல்லாம் எங்கம்மா வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன். குப்பத்துல வாழாவதியா இருந்த சரசுவுக்காக தான் உங்க நெக்லஸ் செய்யும். ஒரு அனாதை குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தான் என் நகையும் திருடி இருக்காரு. இப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக தான் திருடினாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவர் செய்ததெல்லாம் நான் சரின்னு சொல்ல வரல. இப்ப அவர் மனசு திருந்தி நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. திருட்டு போனதெல்லாம் நம்ம நகையா இருக்கிறதுனால நீங்க மனசு வச்சீங்கன்னா அவரை மன்னிச்சு விட்டுலாம் இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர் அங்கிள். சரி, உங்க கேஸ நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க. என்ன அடிக்காதீங்க. இந்த ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்களை சூடு போட்டு தெருவில் பிச்சை எடுக்க வச்சுட்டு இருந்தான். அதனாலதான் இவன் அடிச்சு இழுத்துட்டு வந்தேன். யாருதான் அந்த குழந்தைங்க? யாருதான் சொல்லிடுறாங்க. இது என் குழந்தை இல்லைங்க. பொருட்காட்சியில இருந்து புடிச்சிட்டு வந்தேன். இதுகளை வச்சுதான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். அடிச்சிடாங்க. ஏந்திரு. கான்ஸ்டபிள், அந்த குழந்தை கூட்டிட்டு போ. ஏந்திரா. இன்ஸ்பெக்டர் அங்கிள், அந்த மாமா தான் எனக்கு சூடு போட்டு பிச்சை எடுக்க சொன்னாங்க. இந்த குழந்தை எங்கடா பிடிச்ச? பிடிக்கலங்க. அதுவா தானா உங்ககிட்ட வந்து? ஆமாங்க. அடிக்காதீங்க. நடந்த உண்மையை சொல்லிடுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கமா பிச்சை எடுக்கிற அடையார் சிக்னல் கிட்ட நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப ஒரு கார் வந்துச்சு. கார்ல வந்து என்கிட்ட குழந்தைய பிச்சை போட்டவரு இப்ப இருக்காரே மந்திரி ஆறுமுகம், அவரு தாங்க. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். இல்லைங்க, என் குழந்தை சாகல. இது என் குழந்தைங்க. என் தேவி இவதான். நான் தாண்டா உங்க அம்மா. நிஜமா நீங்க தான் என் அம்மாவா? ஆமாண்டா கண்ணு, நான் தான் உங்க அம்மா.
என்கிட்ட இருந்து பாவிங்க அநியாயமா ஒண்ணு பிரிச்சுட்டாங்க. இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. எங்கேயோ இருந்த என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே நீங்கதான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றிங்க அங்கிள். எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு என்ன மறந்துடாதீங்க அங்கிள். ஏன்டா அப்படி சொல்ற? இந்த அங்கிள் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒண்ணு மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் வரேன் சார். சார்னா காந்தி அநாதை ஆசிரமத்திற்கு ரூபாய் 2 லட்சம் நன்கொடை வழங்கினார். பத்திரிகை நிருபர் செல்வாவை மந்திரி ஆறுமுகம் தான் கொலை செய்தார் என்று எதிர்க்கட்சியினர் கூறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவர் மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஏண்டா இந்த கொலை விஷயம் எப்ப வெளியே தெரிஞ்சது? உங்கள எவன்டா துரோகியா மாறினது? ஐயா, நாங்க உங்களுக்கு விசுவாசமானவங்க. உங்க விசுவாசத்தால என் மந்திரி பதவியை காப்பாற்ற முடிஞ்சதா? இல்ல நான் செஞ்ச கொலையாவது உங்களால மறைக்க முடிஞ்சதா? விசுவாசம். ஐயாவை எதிர்த்தவங்களுக்கெல்லாம் இடைத்தேர்தல் வச்சவர் அவரு. இப்ப அவரு தொகுதிக்கே இடைத்தேர்தல் வந்துரும் போல இருக்கே. அயல் நாட்டுக்கு அமைச்சரா போனவரை திருப்பி வரும்போது அடியாளா மாத்திட்டீங்களா பாவிகளா? குறுக்க பேசுறா மாயாண்டி. நம்ம செல்வி பின்னால ஒரு நாய் சுத்திக்கிட்டு இருந்தானே, அவனை தீர்த்துக்கிட்ட சொன்னேன்னு செஞ்சிட்டியா? தீர்த்துக்கிட்ட போனேங்கய்யா, ஆனா அவன் தப்பிச்சிட்டான் ஐயா. தப்பிச்சிட்டானா? இப்ப அவன் எங்க இருக்கான்? நம்ம வீட்டுல வேலை செய்யற ஆயாவுக்கு தான் தெரியும். ஆயாவுக்கு தெரியுமா? ஆமாங்க ஐயா, அந்த ஆயாவோட பையன் தான் நம்ம செல்விய காதல். சொந்தம் எனக்கு யாருமே இல்லையே. சொந்தத்தோட பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு குடும்பம் மட்டும்தாம சொந்தம். அனாதையா பிறந்தவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம். நான் வீட்டு வந்தது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் ராஜா உயிருக்கு ஆபத்தாயிடும். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டீச்சர். பயமா இருக்குதா? அப்புறம் எதுக்குமா காதலிச்சீங்க? நாங்க சாகிறதுக்காக பயப்படல, சாவலையாவது நாங்க ஒண்ணு சேருவோமான்னு தான் பயமா இருக்கு. நல்லா பேசுறமா, சினிமா வாசன மாதிரி. தேவி, இந்த சின்ன ஜெர்சிகளோட வாழ்க்கை நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. ஆடா, என் கையில என்னமா இருக்கு? எல்லாம் இவரோட கட்டளை. கல்யாணத்தை பண்ணுங்க, பாத்துக்கோ. டீச்சர், ஒரு நிமிஷம். டீச்சர், எங்க அம்மா சாகும் போது என் கல்யாணத்துக்காக கொடுத்து பட்டு போடுவ. இந்த டிரெஸ் நான் எங்க அம்மா கையில கிடைச்ச அன்னைக்கு நான் போட்டிருந்த கிறிஸ்துமஸ் டிரெஸ். டீச்சர், 3 வயசுல என் தங்கச்சி விக்கலுக்கு தண்ணி எடுக்க போய் தவற விட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ போட்டிருந்த டிரெஸ் இதான் டீச்சர். டீச்சர், என் தங்கச்சிக்கு கடைசியா என் கையால போட்டு விட்ட டிரெஸ் இதான் டீச்சர். அம்மா, நீ அனாதை இல்லம்மா, அனாதை இல்ல, நான் தாம்மா உன் அண்ணன். இந்த உலகத்துல எனக்குன்னு பிறந்த ஒரே சொத்து நீதாம்மா. கர்த்தர் கருணை உள்ளவர்மா, நம்மள ஒண்ணு செத்துட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடுல பண்ணிட்டு உங்களை இங்க இருந்து கூட்டு போறேன். டீச்சர், அது வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாடா டேவிட், ரொம்ப தைரியசாலிடா நீ. நானே உன்னை தேடி வரலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. நன்றி சொல்றது தேடி வர்றதாங்க மரியாதை. என்னது, நன்றி சொல்ல வந்தியா? ஆமாங்க ஐயா, ஊருக்கு உங்களுக்கும் தெரியாத விஷயம், ஆனா உண்மையான விஷயம். 3 வயசுல பிரிஞ்ச என் தங்கச்சிய அழகானவளா அறிவுள்ளவளா வளர்த்து
என் கையில ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் வந்து நன்றி சொல்லதான மரியாதை. என்ன சொல்ற? செல்வி உன் தங்கச்சியா? ஆமாய்யா, கர்த்தரோட ஆசீர்வாதத்திலையும் உங்க புனிதத்தில் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஐயா, தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பையன் வேற யாரும் இல்ல, உங்க வீட்டு வேலை செய்றாங்களே பொண்ணம்மா, அவங்க பையன் ராஜாதான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. நாளை காலைல குப்பத்துல கல்யாணத்தை வச்சிருக்கோம். 15 வருஷம் எடுத்து வளர்த்தவர் நீங்க வந்து அச்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ண ஆசைப்படுறேன். செல்வி உன் தங்கச்சியா இருக்கலாம், ஆனா இப்போ இந்த ஊர் உலகத்துக்கு அவன் மந்திரி ஆறுமுகத்தோட ஒரே பொண்ணு. அவளுக்கும் ஒரு வேலைக்கார நாயோட பையனுக்கும் கல்யாணம்னா என்னால ஒத்துக்கவே முடியாது. நீங்க ஒத்துக்காத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க சம்மதத்துக்காக நான் வரவும் இல்ல. நாளைக்கு கல்யாணம் நடந்தே தீரும். ராத்திரிக்குள்ள உங்க மனசு மாறுச்சுன்னா காலையில அச்சதை போறதுக்கு வந்து சேருங்க. வர அச்சதை தானே வந்து போடுறேன். ஐயா, யார் அந்த சிட்டுக்குருவி? இவதான் டேவிட்டோட குப்பத்து ஒப்பாட்டி சிங்காரி. யோ, நீ வீரமான ஆம்பளையா இருந்தா என் மச்சா இருக்கும்போது கூட்டிட்டு போயா செல்விய. சிங்காரி, உன் சிங்கார வேலை வர்ற வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது. என்ன மீறி செல்வியை இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஒரு கொலையே விழும். அப்போ இங்க ஒரு பொண்ணு விழுங்கிற. செல்வியை கூட்டிட்டு போறா. அவளை காப்பாத்துங்க மச்சா, எனக்கு ஒண்ணு இல்ல. நீங்க
இப்ப நீ என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? எதிர்பார்க்காத நேரத்துல தாண்டா இந்த ஆறுமுகமே வருவான். இப்ப நீ என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? எதிர்பாராத நேரத்துல தாண்டா இந்த ஆறுமுகமே வருவான். ஏண்டா எல்லாருக்கும் சனி ஏழரைல பிடிக்கும், அஷ்டமத்துல பிடிக்கும், ராகுலையும் பிடிக்கும். ஆனா உனக்கு என் பொண்ணு விஷயத்துல பிடிச்சது. ஏழரைல பிடிக்கும், அஷ்டமத்துல பிடிக்கும், ராகுலையும் பிடிக்கும். உன் புருஷனுக்கு எங்க பிடிச்சிருக்கு? என் பையில பிடிச்சிருக்கு. எப்பவுமே எல்லாரையும் கொன்னுட்டு தாண்டா கொளுத்துவேன். ஆனா உன்னை உயிரோட கொளுத்த போறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆண்டனி அவருடைய மனைவி கதற கொலை பண்ணி அந்த உதிரத்துக்கு பிறந்த ரத்தண்டா. பயப்படாத, நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் சனி ஏழரைல பிடிக்கும், அஷ்டமத்துல பிடிக்கும், ராகுலையும் பிடிக்கும். ஆனா உனக்கு உன் கார்லயே பிடிச்சிருக்குதா? பாரு.